அனைவருக்கும் வணக்கம். அதாவது எம்சி பண்ணி பார்த்துருக்கேன், பேசி பார்த்துருக்கேன், பாடி பார்த்துருக்கேன். ஆனால் நாரதர் வேலை பண்ணி பார்த்ததில்லை. அதாவது அவர் வந்து ஒரு பாடும்போது கவித்துவமாக அப்படியே அந்த பாடலில் இறங்கிட்டார். அசோக், நீங்கள் யாரை நினச்சி பாடினீங்க? எனக்கு என்னென்னா, அவங்க போகும்போது ஒரே டாக்ஸியில் போக போகிறாங்களா, தனித்தனி டாக்ஸியில் போக போகிறாங்களான்னு தெரில. அதான் ஒரு சிறப்பான கலகலப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு கொடுத்த மாணிக்கவாசகம் அவர்களுக்கும், தமிழ்மொழி பண்பாட்டு கழகம், கேன்பரா சமூக மன்றம், இந்திய நற்பணி குழு நடத்தி கொண்டிருக்கும் இந்த அழகான பட்டிமன்றத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இப்போ இருக்கிற இந்த காலச்சூழலில் ஒரு இறுக்கமாக நமக்கு இருக்கும். எப்படா சனி ஞாயிறு வரும், இல்லை எப்படா லாங் லீவ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, விடுமுறையை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இப்போ யாருமே இந்த வார்த்தையை சொல்லாத ஆளே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சும்மா 5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு ஆள் வரைக்கும் அது ஒரு ஃபேஷனாவது சொல்கிறாங்க. இருக்கோ இல்லையோ அது ஒரு ஃபேஷனாவது சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த விடுமுறையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த விடுமுறை எதற்காக அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. இப்போ நான் தலைப்பிலேருந்து அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக கேட்டி உங்களுக்கு சொல்கிறேன். விடுமுறைகளில் மகிழ்வு தருவது எது அப்படின்னு அவர் மாணிக்கவாசகம் சொல்லும்போது ஒரு கோடிட்டு காட்டினார். சுற்றம்னா என்ன, சுற்றுலானா நமக்கு தெரியும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டு இருந்து தங்கி அந்த அனுபவம் தான் சுற்றுலா. சுற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டுக்காரங்க அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இதில் விடுமுறைகள் அதிக மகிழ்வு தருவது சுற்றமா சுற்றுலாவா அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். இதுக்கு அதாவது இந்த நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி ஹரிகிருஷ்ணன் சார் ஒன்று சொன்னார். ஏன் பேச்சாளர் மன்றத்தில் நீங்கள் வரணும்? அவர் ஒரு சும்மா ஜென்டிலாக டச் பண்ணிட்டு போனார். நீங்கள் இந்த எலிவேட்டர் பீச்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நிமிஷம் தான் அவர்கிட்ட நீங்கள் பேச முடியும். அப்படின்னா எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பஞ்சிங் ஸ்பீச் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதை தான் நாங்கள் தமிழ்மொழி பண்பாட்டு கழக பேச்சாளர் மன்றத்தில் நாங்கள் சொல்லித்தரோம், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அது ஒரு இன்டான்ஜபிள் பெனிஃபிட். டேஞ்சபிள் பெனிஃபிட், அதாவது நீங்கள் உடனே நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டால், நீங்கள் பேசினா அவங்க மனைவி கேட்பாங்க. அது வெளில நடக்குமா? இங்கே நடக்கும். இப்போ அது 2 உதாரணம் இருக்குது. 2 ரங்கபிரசாத், ரங்கா. அதாவது நாங்கள் 2 பேரும் பேசும்போது, இப்போ நான் சொல்லலாம், நீ சொன்னால் அவன் பொண்டாட்டி பேசுகிறத கேட்குமாயானா, ஆமாம் கேட்கணும், ஏன்னா கேட்டுட்ருக்காங்க உட்காந்து. அந்த மாதிரி பேச்சாளர் மன்றத்தில் எப்படின்னா, நமக்கான வாய்ப்புகள், இப்போ நிறைய பேர் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு ஏற்ற ஒரு தளமாக நமக்கு இருக்கணுமா, நம்மளை எப்படி மெருகேற்றுறது, இந்த மாதிரி நிறைய நம்மை ஊக்கப்படுத்தி கொடுத்துருக்கோம். நம்மளை அடுத்த இடத்துக்கு, ஏன்னா பேச்சுங்கிறது ஒரு சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு மனப்பழக்கம் அப்படின்னு அந்த பேச்சுங்கிறது பழக தான். ஒரு எதுக்கான இவ்வளோ பீடிகை கொடுக்குறேன்னா, இங்கே பேச போகிறவங்கள பெரும்பாலும் புதுசாக பேசுகிறவங்க, அதாவது முறை பேசுகிறவங்க. புதுசாக பேசுகிறவங்கன்னா இப்போ தான் அம்மான்னு அந்த பேச்சு கிடையாது, பட்டிமன்றத்துக்கு புதுசாக பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு என்னமோ பேசும்போது பார்த்தா அவங்கள்ட்ட சும்மா அவங்க நடுவர் அப்படிங்கிற முறையில் என்கிட்ட கேட்டாங்க, அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும். ஆனால் அப்படி பார்த்தா யாரையுமே புதுசாக பேசுகிற மாதிரியே தெரில, எல்லாம் அனுபவப்பட்ட பேச்சாளர் மாதிரி இருக்காங்க. அப்படி அனுபவப்பட்ட 6 பேச்சாளர்களை கொண்டு விடுமுறையில் அதிக மகிழ்வை தருவது சுற்றமா சுற்றுலாவா அப்படின்னு. சுற்றத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன், விடுமுறைக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு வேலை என்ன? இப்போ நாங்கள் பாடிட்டோம், ஆடிட்டோம், சின்ன பசங்களை வச்சு ஆட வச்சோம், பேச வச்சோம். எம்சி எல்லாமே பண்ணார். நீங்கள் உங்கள் கையை எடுத்து உங்கள் தட்ட விடலை, மற்றபடி எல்லாம் அவர் பண்ணிட்டார். ஏன்னா இந்த பேச்சாளர் மன்றத்தில் நாங்கள் பேசும்போது உம்முன்னு அப்படியே கை கட்டிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். கை தட்டுங்க. அது குமுதப்பிரியா ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. எனக்கு என்னென்னா, இப்போ அவங்க பாடினதுக்கப்புறம் கை தட்டிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பாடல், அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் கோழி குஞ்சு அப்படின்னு நான் அதை வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேலை கை தட்டுறது தான். ஏன்னா நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம், பாடிட்டோம், பேசிட்டோம், குழந்தைங்க வச்சு டான்ஸ் ஆட வச்சுட்டோம். ஒன்று பண்ணேன், இங்கேருந்து கயிறுக்கிட்டே அந்த பக்கம் போல, மற்றபடி எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு அந்த ஊர்லலாம் அந்த வாயில் கெரோசினை விட்டுட்டு அப்படி பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே புகைலாம் வரும். ஏன்னா அதை தான் நாங்கள் பண்ணோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் கையை கொண்டு வந்திருக்கீங்க எதுக்குன்னா தட்டுறதுக்கு, குறிப்பாக எதுக்குன்னா நடுவருக்கு தட்டுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் பேச்சாளர்களுக்கும் தட்டணும். அதனால் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பேச்சாளருக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச ஊக்கம் அதுதான். ஏன்னா அவங்க நேரத்தை செலவு பண்ணி, இதில் என்ன ஒருன்னா, ஒரே வீட்டிலேருந்து 2 பேர் பேசுகிறாங்க, எதிரணி. அண்ணே நீங்கள் வேறண்ணே, நான் பேசினா பாயிண்ட்லாம் எடுத்துருவாப்பில் அவர் அப்படின்னு தம்பி வெளிலேருந்து பேசுகிறாரு. அண்ணன் அவனை முதல்ல நீங்கள் வீட்டில் அனுப்ப சொல்லுங்கண்ணே அப்படின்னு. ஆனால் பேசுகிறது சுற்றம்.
என்ன. அதனால் இது மாதிரி பல ரசனையான சம்பவங்கள்லாம் இருக்குது. அதனால் வச்சு ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அழகாக மாணிக்க வாசகம் சொன்னார், பட்டிமன்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிபேட் மொத்தம் கிடையாது, நம்மளை வந்து செழுமைப்படுத்திக்கிறதுக்கு. இப்போ பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கோம், கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இது போய் நான் என்ன இதை போய் நீ சொல்கிறதுக்கு அது தெரியாது எங்களுக்கு அப்படின்னா, அரை மணி நேரம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் நான் இப்போ முடிவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த அம்மா முதல்லன்னு சொல்லுது, நான் முதல்ல என்ன சொல்லணும் அதான் முடிவாகவும் சொல்கிறேன் அப்படிங்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சமயத்தில் எப்படி சாதுரியமாக பேசுறது அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் நாங்கள் நிறைய மெம்பரை சேர்த்தோம், குறிப்பாக ஆண் மெம்பர்களை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பட்டிமன்றத்தில் அழகாக பேசக்கூடிய 6 பேச்சாளர்களை கொண்டு சுற்றம் அப்படிங்கிறதுக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம், சுற்றுலா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம். இதில் வந்து மகிழ்வை தரக்கூடியது, அதாவது விடுமுறை காலங்களில் நான் எதுக்கு மறுபடியும் நான் அந்த பட்டிமன்ற தலைப்பை சொல்கிறேன்னா, தலைப்பு ஸ்கோப் வந்து ரொம்ப முக்கியம். எதை பற்றி பேச போகிறோம், எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவங்க பண்ணாலும், ஏன்னா நீங்கள் வந்து பார்வையாளர்கள், நீங்கள் தான் சிறந்த ஜட்ஜ். அதை எப்படி நீங்கள் காட்டுறீங்கன்னா உங்களோட கரகோஷத்தில் காட்டுறீங்க. அப்படிப்பட்ட 6 பேச்சாளர்களை வந்து இப்போ நம்ம பேச போகிறாங்க. அதில் வந்து முதலாக சுற்றமே அப்படிங்கிற அணியில் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 பேரும், அப்போ இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா அப்படிங்கிற அணியிலேருந்து 3 பேரும் பேச போகிறாங்க. இதற்கு மேலே நான் வந்து சுற்றம்னா என்ன, சுற்றுலா என்னன்னு உள்ளே போகக்கூடாது. போனால் அது வந்து நான் தலைப்புக்குள்ளே போய் தலைப்பை விட்டு நான் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடும். அப்புறம் எங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க அவங்க. அதனால் இதோட என்னுடைய அறிமுக உரையை நிறுத்தி கொண்டு முடித்து கொண்டு பேச்சாளர்களை அழைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல சுற்றமே அப்படிங்கிற அணியிலிருந்து திரு வைத்தியலிங்கம் ரங்கராஜ் தம்பி வந்து நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர், நிறைய நிகழ்ச்சிகளை எடுத்துக்கூட பண்ணியவர், தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தில் நிறைய பொறுப்புகளை வகித்திருக்கார். புதுக்கோட்டை மாவட்டம் எங்கள் ஊர் பக்கம்தான், ஆனால் அதுக்கும் தீர்ப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன எங்கள் ஊருங்கிறதுனால அதெல்லாம் வந்து பயாஸ்டாலாம் இருக்காது. புதுக்கோட்டை பக்கத்தில் கீரமங்கலம் அப்படின்னு அந்த பூர்வீகத்தை கொண்டவர். கட்டட பொறியாளர், கிட்டத்தட்ட 16 வருடங்களாக சிங்கப்பூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல அடக்கமானவர். அது வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டபோது தெரிஞ்சது, எங்களுக்கும் தெரிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பேச்சாளர் அவர். வந்து அதாவது விடுமுறை காலங்களில் மகிழ்வு தருவது சுற்றமே அப்படிங்கிற அணிக்கு பேசுவதற்கு அழைக்கிறேன். நிலவே, உன்னை வணங்குகிறேன். உயிர் தமிழே நீ வாழ்க. உன்னை தாய்மொழியாக கொண்ட சிங்கத் தமிழன் செழிப்புற வாழ்க. இங்கு சுற்றத்தோடு வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எங்கள் அணியின் பேச்சாளர்கள், எதிர் அணியின் பேச்சாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே விஷயம், பொதுவாக என் பட்டிமன்றம் நான் தடுவராக இருந்தால் கூட மனைவி வரமாட்டாங்கன்னா நான் அங்கேயும் உன் பேச்சு தான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு வந்தது ஒரு சாதகமாக எடுத்துக்கிறாரு. கூட்டம் முக்கியம் கிடையாது தம்பி, கருத்து முக்கியம், பார்த்துக்கங்க. நடுவர்களே மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்க முகத்துல உள்ள புன்னகையிலே தெரியுது நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு. இதுவும் அவை குறிப்பிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்படும். தீர்ப்புக்கு எந்த விதத்திலும் இது கேட்க நல்லா இருந்தது, அதுக்காக சொல்ல வரேன். ஏன் இந்த மகிழ்ச்சி அப்படின்னா, நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு விடுமுறையா நாளில் இந்த நிகழ்ச்சியை தமிழ் மொழி பண்பாட்டு கழகமும் கேன்பரா சமூக மன்றமும் ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த நிகழ்ச்சியை அவருடைய உறவினர்கள் நண்பர்களோட சேர்ந்து இன்றைய தினத்தை வந்து செலவு செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதுதாங்க நம்ம சமூகத்தோடு நம்மளை ஒன்றிணைந்து எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நம்ம நடுவர் மட்டுமா இதுல மகிழ்ச்சி அடைகிறாங்க, இங்க வந்திருக்க அனைவருமே, ஏன் எங்க எதிரணி பேச்சாளர்கள் கூட, எங்கள் அணி பேச்சாளர் கூட அனைவருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த அழகான விடுமுறையில அதிகமா மகிழ்ச்சி கொள்றது சுற்றத்தோட நம்ம இங்க எல்லாருமே ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிறதுனால. நம்ம எல்லாரும் இந்தியாவிலேருந்து இங்க வெளிநாட்டுல வேலை செய்யறோம். இப்ப விடுமுறை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் வந்தோன்னா முதல்ல நம்ம என்ன செய்வோம் எல்லாரும்? பட்டிமன்றம். ஆமா, ஏன் அப்படின்னா சுற்றத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இதே போல நம்ம இந்தியாவுக்கு போய் நம்ம உறவினர்களோட சுற்றத்தாரர்களோட போய் சந்திக்கணும், 2 வாரம் அவர்களோட நேரம் செலவு செய்யணும் அப்படின்னு தான் முதல்ல நம்ம நினைச்சு அதற்கான ஏற்பாடை நம்ம செய்வோம். நம்ம குடும்பத்தார்களோட நம்ம போய் நேரம் செலவு செய்யும் போது நம்ம மட்டும் மகிழ்ச்சி அடைய மாட்டோங்க, நம்ம குடும்பத்துல உள்ள தாத்தா பாட்டி அப்பா அம்மா நம்ம உறவினர்கள் நண்பர்கள்
10 வருடம் கழிச்சு வந்து நான் உன்னை பார்க்குறேன் நண்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே உள்ள அனைவருமே நம்மளோட சேர்ந்து மகிழ்ச்சி கொள்வாங்க. இதுதாங்க சுற்றமே. நம்ம விடுமுறையில அதிகமா மகிழ்ச்சி கொள்வது சுற்றம்தான் அப்படின்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேங்க. நடுவர் அவர்களே, நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய பண்பாட்டுல குடும்ப விழாக்கள், பண்டிகைகள், அதே போல வந்து ஊர் திருவிழாக்கள், இதெல்லாம் ஏன் நம்ம வச்சிருக்கோம்? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க கூடி நிறையா வேலைகள் செய்யணும், ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணா நம்ம மகிழ்ச்சியோட சுற்றத்தோட மகிழ்ச்சியோட இருப்போம் அப்படின்னாங்க. இப்போ நம்ம தமிழர்களோட பண்பாட்டில் குடும்ப நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளில் நம்ம தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த குடும்ப நிகழ்வை செய்வோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குடும்பத்துடைய பாரம்பரியங்களை ஒவ்வொருத்தவங்க, அதாவது குடும்பத்துடைய ஆணிவேர், நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தில் உள்ள வரும் தலைமுறைகள் தெரிஞ்சுக்குவாங்க. அது வந்து வாழ்க்கையிலே கிடைக்கிற பெரிய மகிழ்வுங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சொந்தத்தோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலம். அதே போல நம்ம பண்டிகைகள் கொண்டாடும் போது நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்மளுடைய நண்பர்கள், அலுவலகத்தை வேலை பார்க்குற நண்பர்கள், இது மாதிரி எல்லாரையும் நம்ம வீடுகளுக்கு கூப்பிட்டு இல்லை அவர்கள் வீடுகளுக்கு நம்ம சென்று அந்த நேரத்தை நம்ம செலவு செய்வோம். அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். இந்த பண்டிகைகள்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த பண்டிகைகள் பெரும்பாலும் விடுமுறை நாட்களாகவே தான் இருக்கும். அதில் நம்ம அவங்களோட போய் நேரத்தை செலவு செய்யும் போது அவர்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் நிறைய மகிழ்ச்சி அது கொடுக்குங்க. இதே போல ஊர் திருவிழாக்கள், நம்ம ஊர் திருவிழாவில் நம்ம எல்லாரும் ஊர்ல உள்ளவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவருமே நேரத்தை செலவு செஞ்சு அந்த ஊர்ல வந்து நடக்கிற திருவிழாவில் போய் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய பேர் இந்த வருடம் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வருடம் திருவிழா வரப்போகுது அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறதெல்லாம் உண்டுங்க. அதனால நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமே நம்மளுடைய சுற்றத்தோட சேர்ந்து நம்ம வாழ்ந்து மகிழ்ச்சி அடைகிறத தாங்க எடுத்துக்காட்டுது. இதே போல நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம சுற்றத்தோட எதற்கு வந்து சேர்ந்து இருந்தால் நிறைய மகிழ்ச்சி அப்படின்னு, நண்பர்கள், நம்ம சுற்றம்னு சொன்னோம் அப்படின்னா உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள். இப்போ நம்ம அலுவலகத்திலேருந்து வர்றோங்க, ரொம்ப மன சோர்வா இருக்கு, வீட்டுக்கு வரும்போது அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்களை பார்த்து தெரிஞ்சு 4 வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா அவங்களும் நமக்கு மன ஆறுதலாக பேசுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதற்காகத்தான் நம்ம சுற்றத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம சிங்கையிலே பார்த்துக்கங்களே, அரசாங்கம், இதே போல சமூக மன்றங்கள், நிறையா அமைப்புகள்லாம் வந்து நிறைய விழாக்களை எடுத்து நடத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? நம்ம சிங்கையில உள்ள தமிழ் மக்கள்கள் ஒன்று கூடி அந்த நிகழ்வை செய்யணும், ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியம் எல்லாத்தையும் கொண்டு போகணும். அப்படி இது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இது கடத்தி நம்ம கொண்டு போறது அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு செயலாக இதுல இருக்கு. அதே மாதிரி நம்ம நண்பர்கள், இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல ஒரு சின்ன சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நண்பர்கள் கூட உட்காந்து பேசும்போது அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம வெளியில எப்படி விடுபடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விடை நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியில ஒரு பெரிய பங்கு தானங்க. அதனால தான் விடுமுறை காலங்களில் அதிகமாக நம்ம மகிழ்ச்சி அடைகிறது வந்து சுற்றத்தினால்தான் அப்படின்னு சொல்லி நான் பேசுறேங்க. நான் இன்னைக்கு ஒன்று ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். விடுமுறைன்னு வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்க, ஆமா தானே? அப்ப சுற்றுலா போறீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? முதல்ல இங்கேருந்து நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா விமான கட்டணத்தோட உயர்வு 4 மடங்கு அதிகமா போயிருங்க. நீங்க ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா அங்க நிப்பாங்க லைன் கட்டி. 10 நிமிஷம் நீங்க பார்க்க வேண்டிய இடத்த 2 மணி நேரம் லைன்ல நின்று பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குங்க. விடுமுறையில போய் ஏன் அவ்வளோ நேரம் செலவு செஞ்சு அந்த சுற்றுலாவில் நீங்க என்ன பெருசா நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட போறீங்க? அங்கே போயும் நின்றுக்கிட்டே இருந்து என்ன இவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதா இருக்கே, அவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்து நீங்களே உங்களை ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதிகபட்ச மகிழ்ச்சியா நீங்களே உங்களை ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டு நீங்களே அதுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஸ்மைலை போட்டுக்குவீங்க. இதுதாங்க இப்போ வந்து பெரிய மகிழ்ச்சியா வந்து விடுமுறை காலங்களில் எதிரணிக்காக நான் சொல்றேன். இதுல நீங்க என்ன மகிழ்ச்சி அடைய போறீங்க? இதுதான் உங்களுடைய பெரிய அதிக மகிழ்ச்சியா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்களுக்காக வைக்கிறேன். இதே மாதிரி வந்து
கூட்டு குடும்பமாக நம்ம வந்து தமிழகத்துல வந்து கூட்டு குடும்பமாக நம்ம இருந்தோம். இப்ப சிங்கையில நம்ம வந்து தனியாக நம்ம வசிச்சாலும் நம்மளுடைய சமூகத்தோடு நம்ம வந்து எந்த அளவுக்கு நேரங்கள் செலவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு செலவு செய்தோம்னா நம்மளுடைய சுற்றி வந்து ஒரு தைரியத்தோட வந்து சுற்றத்தோட இருந்தோம் அப்படின்னா நம் மன தைரியத்தோடு இங்கு சுகமாக அதிக மகிழ்ச்சியோடவே வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தே பேசிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் கூட்டம் இருக்குது, அதனால் அடுத்த வர பேச்சாளர்கள் இல்லைன்னா எல்லாரும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. அவர் 2 கேள்வி நறுக்கு தச்ச மாதிரி கேட்டிருக்காரு. இது ஒரு பொழப்பா, அங்கே போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போன பர்பஸ் இல்லாமல் வரீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து கொஞ்சம் டீசெண்டாக அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் பண்ணி அதை அந்த இடத்துக்கு போய் அவ்வளோ இடத்துல, அது உண்மை தானே, நம்ம எவ்வளோ இடத்துக்கு போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, மலேசியாவுக்கு போகிறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்கே சுற்றுலா போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. 4 மணி நேரம் நின்று அது எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம போட்ட போஸ்ட்டுக்கு நம்மளே லைக் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஐடியிலேருந்து லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு இதெல்லாம் ஒரு உழப்பா அப்படின்னு நான் கேட்கல, அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து யார் பதில் சொல்ல போகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நான் வரேன். அப்புறம் இன்னொரு அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு சுற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் அப்பா அம்மாவோட உங்கள் தாத்தா பாட்டியோட போனால் 2 ஜென்ரேஷன் ஆஃப் வெல்த் உங்கள் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா என்னென்ன அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் நஷ்டம் என்ன அனுபவிச்சாங்க, எங்கள் தாத்தா பாட்டி அவங்க கஷ்டம் என்ன அனுபவிச்சாங்க, அந்த 2 தகவலும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருக்குது. எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து என் மூலமாக என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது. இது வந்து உங்களுக்கு சுற்றுலாவில் வருமா? நீங்கள் போயிட்டு இது செலவு எடுத்து மெனக்கட்டு இதெல்லாம் தேவையாயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. திருவிழா அப்படின்னா நம்மளுடைய பண்டைய இதே வந்து ஊர் கூடி தேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து இந்த திருவிழாவோட முக்கியம் என்னன்னா நம்மளுடைய ஒற்றுமையை காட்டுவது. அதற்கு அவர் ஒரு சிங்கப்பூர் உதாரணமாகவே சொல்கிறாரு. குடும்ப விழா, குடும்ப தினம் அப்படின்னு நம்ம தமிழ் மொழி பண்பாட்டு கழகமே நடத்தும். குடும்ப இதுன்னு சொல்லிட்டு நம்ம இசிபி பீச்சில் போயிட்டு நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் தானே உங்களுக்கு மகிழ்வு வரப்போகுது. அப்போ அந்த மகிழ்வு எங்கேருந்து வருகிறது அப்படின்னா சுற்றத்திலிருந்து தானே வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னதான் பண்ணாலும் குடும்பத்தோட செலவு பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு இந்த 3 வாதத்தை தன்னுடைய அணிக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு 2 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒன்று செல்ஃபி போயிட்டு எடுக்கிறது, இன்னொன்று இவ்வளோ செலவு பண்ணி போனோமா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்னென்னா இது வந்து காலச்சூழலா இல்லை நேரமான்னு தெரில. இவருக்கு அண்ணன் கேட்டதுக்கு வரப்போது வந்து பதில் சொல்ல போகிறது தம்பி. தம்பியை பற்றி சொல்லணும்னா, அதாவது தம்பி உடையான் படை கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவரோட இதில் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைத்தியலிங்கம் மணிகண்டன் நல்ல சிறந்த பேச்சாளர். போன இதில் என்னோட இதில் தான் பேசினார் பட்டிமன்றத்தில். நல்ல நகைச்சுவாக பேசக்கூடியவர். அதாவது ஒரு பார்க்கும்போதே ஒரு பரிவாக சில பேரை நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி தம்பி மேலே ஒரு முதல் டைம் பார்க்கும்போதே அந்த ஏதோ அந்த நம்ம ரொம்ப நாள் நம்ம என்னடா அது சினிமாவில் டைலாக்ல நினச்சிக்காதீங்க, நிஜமாலே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பண்பான தம்பி. வாங்க வைத்தியலிங்கம் மணிகண்டன். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். ஏதோ நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்களே, என்னத்தை பேசுறதுன்னு தெரியாமல் சுற்றமே மகிழ்ச்சி தரும்னு வந்திருக்க எதிரணிக்கும் மற்றும் சுற்றுலா தான் சில மகிழ்ச்சி தரும் அப்படின்னு வந்திருக்கும் எங்கள் அணி நடுவர் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் அணி எங்கள் அணி நடுவர்னா நடுவர் எங்கள் அணி தனியாக வச்சுக்காங்க, கம்மா போட்டு இல்லை. ஏன்னா அது எதுக்கு சொல்ல வரேன்னு இருங்க. நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நம்ம நடுவர் ஐயா ஷேர் பண்ணியிருந்தாப்புல. என்ன தெரியுமா, ஒரு பொண்ணை கூட ஹெலிகாப்டர் பின்னாடி நிற்கிது, ஐயா ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருக்காப்புல. அதுக்கு கீழே வந்து எழுதியிருக்காப்புல, சுற்றத்தார்களே இதை தயவுசெய்து என் மனைவியிடம் காட்டி விடாதீர்கள் அப்படின்னு. அவருங்க எப்போவோ டூர் போயிருக்காப்புல, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இப்போ முதற்கொண்டு அதை ஷேர் பண்ணுறாப்புல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம உடன்பிறப்பு சொன்னாப்புல, செல்ஃபி எடுத்து ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த செல்ஃபி இன்னைக்கு அவர் நினைவில் வந்து அதை திருப்பி ஷேர் பண்ணுறாப்புல. பார்த்தீங்களா, அந்த ஒரு செயலுக்காக தாங்க செல்ஃபி எடுக்கிறோம். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ அழகாக சொன்னேன் பண்பால அப்படின்னா. சரி ஓகே பண்ணுங்க. இப்போது இங்கே குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் இருக்கீங்க. யாருக்கெல்லாம் சுற்றுலா போகிறது ரொம்ப பிடிக்கும்? இங்கே பாருங்க ஐயா, இதுக்கு மேலே நீங்கள் தனி தீர்ப்பு. அவங்க 2 கை தூக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போலங்க ஐயா.
அதனால தான் ஐயா, அதனால இதுதாங்க ஐயா, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுற்றுலா என்பது எல்லாரும் மனதிற்கும் இனிமையான மகிழ்ச்சி தர ஒரு விஷயமா இருக்கு. இப்போ குழந்தைங்க, நம்மலாம் குழந்தை தான், இன்னமும் நம்ம குழந்தை தான். உங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, பால் வடிகிற மூஞ்சி. இப்போ நம்ம ரிப்பீட்லி கேட்க முடியாது, பட் கேட்க நல்லா இருக்கு. அவை குறிப்பிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படாது. நம்ம குழந்தை பருவத்தில் பிக்னிக்னு கூட்டிட்டு போவாங்க. அந்த நினைவுகள்லாம் இன்னைக்கும் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதே மாதிரி கல்லூரி காலத்தில் காலேஜ்லாம் சேர்ந்து டூர் போடுவோம் தெரியுமா? லீவ் விட்ட உடனே வீட்டுக்காக போக தோணும். 4 நண்பர்கள் சேர்ந்தா டூருக்கு தான் போக தோணும். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச உடனேயும் ஹனிமூன். ஐயா தங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ஹனிமூன் டூரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதோட நான் ஃபேஸ்புக்கில் என்ன போட்டேன்னு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னங்கய்யா, குடும்பமாக சேர்ந்து குழந்தைகள் கூட வெளில போகிறது ஃபேமிலி ட்ரிப்பு ஒன்று. அப்புறம் முதிர்ந்தவுடனே வயசானவுடனே ஆன்மீக ட்ரிப்பு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லா வயசுக்கும் சுற்றுலா என்பது வயசு பாராமல் எல்லாருக்குமே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக எல்லாருக்கும் அமையுதுங்கய்யா. இப்போது சுற்றுலா வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட மகிழ்வு மட்டும் கிடையாதுங்கய்யா. சில இடத்துல சில நாட்டில் அது வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் சுற்றுலா வந்து பயனடையுது. இப்போது இவங்கெல்லாம் சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. சிங்கப்பூரோட முதுகெலும்பே வந்து சுற்றுலா என்பது இந்த 3 பேருக்கு தெரியுமான்னு தெரியலை. சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டே சுற்றுலா வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேச வராங்க. வேர்ல்டு வைடாக ஐநா சபை சொல்லுதுங்கய்யா, உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய வேலை வந்து சுற்றுலா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் போன வருஷம் மட்டுமே 2023 1.3 மில்லியன் பீப்புள் வந்துட்டு போயிருக்காங்க சுற்றுலாவா. இவங்க சொந்தக்காரங்க யாரும் வந்துட்டு போகல, சுற்றுலா பார்க்குறதுக்காகவே சிங்கப்பூருக்கு வந்துட்டு போயிருக்காங்க யார். இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம அண்ணன் சொன்னாப்புல இல்லை, இந்த மாதிரி ஊருக்கு போனால் நான் சொந்தக்காரங்க கூட தான் போவேன் பண்ணுவேன் அப்படின்னு. ஐயா இது எங்கள் அண்ணனோட பாஸ்போர்ட்டு, 2வது பாஸ்போர்ட்டுங்க ஐயா. ஏன்னா முதல் பாஸ்போர்ட்டு முடிஞ்சு போச்சு. ஒரு 7-8 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்காப்புல. அது எந்த கண்ட்ரிலுமே எங்கள் சொந்தக்காரங்க எனக்கு யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை, இல்லை இவங்க சொந்தக்காரங்க யாருன்னு தனியாக அண்ணன் வச்சிருக்காப்புலன்னு நமக்கு தெரியலை. எதுக்கு போனாப்புல? எல்லாம் வச்சு அந்த கொண்டைய மறைச்சேங்கிற கதையா எதுக்கு போயிட்டு வந்தாப்புல? ஏன்னா திங்கள் முதல் வெள்ளி வர இங்கே அவங்க மனசு வேலை விஷயத்தில் மன ரீதியாக அவங்க நிறையா பாதிப்படைகிறாப்புல. டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால 2 நாள் லீவ் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு கண்ட்ரி போய் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் எல்லாரும் போகிறாங்க. அதாவதுங்கய்யா, அண்ணன் சொன்னாப்புல இல்லை, ஊருக்கு போய் குடும்பத்தில் வந்து நம்ம பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு. பாரம்பரியம்லாம் பல காலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சியா. இப்போ வந்து பக்கத்து நாட்டு பாரம்பரியம், மற்றவங்க பழக்க வழக்கம், அதெல்லாம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து முன்ன மாதிரி கிடையாதுங்கய்யா, ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அதனால சுற்றி உள்ள 4 பேரை மட்டும் அவங்க பார்க்கல, உலகத்தையே அவங்க வீடாக தான் பார்க்குறாங்க. தேடல் அவங்களுக்குலாம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஒரே இடத்துல அவங்க வந்து இன்னும் ஊர் திருவிழா அப்படின்னு பார்க்காம உலக லெவலில் போய் பக்கத்து நாட்டில் என்ன செய்கிறாங்க, எதிர்த்த நாட்டில் என்ன செய்கிறாங்க, அங்கே என்ன பாரம்பரியம், அங்கே என்ன பண்பாடு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனாலங்கய்யா சுற்றுலா தான் வந்து மகிழ்வு தருங்கய்யா. அதே மாதிரி இது வந்து ஐநா சபை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்ல. நம்ம ஐநா சபை வந்து இதுக்காக சுற்றுலா தினம் அப்படின்னு 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினம் அப்படின்னு கொண்டாட சொல்லியிருக்காங்க. இது இன்னமும் உலக அளவில் எல்லா நாடும் கொண்டாடிக்கிருக்குங்கய்யா. அதே மாதிரி இப்போது சுற்றுலா வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வரோம். பாரம்பரியம், பண்பாடு எல்லாமே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதே சுற்றுலாவில் வந்து என்னென்ன நம்ம சொல்ல வரோம்? ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, சுற்றுலா இங்கிலீஷில் கோயிங் ஆன் த ஹாலிடே அப்படின்னு சொல்ல வரோம். ஹாலிடே அப்படின்னா என்னங்கய்யா? விடுமுறை. விடுமுறை வேறு, சுற்றுலா வேறுன்னு யாரும் பிரித்து சொல்லலை, ரெண்டுமே பொதுவானது ஒன்று. விடுமுறையினாலே சுற்றுலா தாங்கய்யா. ஸோ இந்த காலத்தில் முடிஞ்ச லெவல் எல்லாரும் தம் வீட்டை விட்டு வெளியே போய் இயற்கையை ரசிங்க. பல நாட்டில் பல இயற்கைகள் இருக்குது,
பல அதிசயங்கள் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான தேடல்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முதியோர் நம்ம வயதானவர்னு நம்ம வந்து வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நினைவுகள் வந்து எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற நினைவுகள், இனிமையான நினைவுகள் தாங்க உங்கள் மனசில் வந்து நிற்கும். நம்ம சொந்தக்காரங்க யாரும் அக்கம் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ கோவிட் வந்துட்டு போணுச்சு இல்லைங்கய்யா, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க, யாரும் நமக்கு ஆறுதலாக இல்லை. அப்போ எல்லார் மனசுலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். என்னடா இவ்வளோ வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறோமே, நமக்கு எப்போ போகிறது, வெளியில் போகிறது அப்படின்னு. என்னைக்கு கோவிட் தொற்று முடியுதோ எல்லாருமே சொந்தக்காரங்க வீட்டுக்காக போனோம் இல்லையே, மன நிம்மதிக்காக வெளியில் எவ்வளோ இடத்த போய் பார்த்து தான் நம்ம மன நிம்மதியை அடைஞ்சிக்கிட்டோம். அதனால ஐயா, நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்களாம் அமைச்சிடலாமா? இருந்தாலும் அவங்க இன்னும் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க ஐயா. ஸோ சுற்றமே அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். சுற்றுலா தான் வந்து மகிழ்ச்சி தரும் என்பதுக்கு நான் என்னோட வாதத்தை வச்சுட்டு போகிறேங்க ஐயா. நன்றி. இதில் என்ன தெரியுதுன்னா, பாஸ்போர்ட்லாம் பூட்டி வச்சுக்கணும்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது தம்பி அப்படின்னா கொஞ்சம் சாதாரணமாக இப்போ அவர் போவார்னு பார்த்தா, புலிப்பாய்ச்சலில் போய் ஒரு பாஸ்போர்ட் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுட்டு அடுத்த பாஸ்போர்ட் ஜம்போ பாஸ்போர்ட்லாம் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய பேச்சில் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நாட்டுக்கு சுற்றுலாத்துறை வந்து எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு அழகான, இந்த கோவிட்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும், முதல்ல ஓப்பன் பண்ணது அந்த டூரிசம் தான். ஏன்னா அதுதான் வந்து அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய வருவாயை கொடுக்கக்கூடியது. அது வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்லாமல் ஒரு நாட்டுக்குமே வந்து சுற்றுலா தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொன்னார். இந்த திருவிழா அதெல்லாம் அதே திருவிழா, இந்த பொங்கல் ஆறி போயிடும், அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்காதே, அதே திருவிழா அடுத்த வருஷம் இங்கே தான் வரப்போகுது, 4 பேருக்கு நல்லது செஞ்சால் வெளியில் போய் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக புதுசாக தான் ட்ரை பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி மனநிலையில் தான் இருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த சுற்றம் அப்படிங்கிறது வந்து பெரிய அவங்களுக்கு வந்து மகிழ்வை கொடுக்காது அப்படின்னு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அப்படின்னு சொல்லி அழகான ஒரு வார்த்தையை வச்சார். இந்த குடும்பத்தோடு செல்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, குடும்பத்துக்கு செல்லும்போது ஒரு இணக்கமான ஒருத்தரை புரிந்து கொள்வதற்கு இந்த சொல்லுவாங்கல்ல, கோ கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் அப்படிம்பாங்க. பக்கத்துலேருந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இப்போ அலுவலகத்திலே இருக்கும், ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 4 மணி நேரமாக அன்றைக்கும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். முடியலன்னா என்ன பண்ணுவோம், வெளியில் போயிட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு வருவோம். அப்போ என்னென்னா நமக்கு வந்து ஒரு நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு புத்துணர்வு வருது அப்படின்னு. அதே மாதிரி தம்பி சொல்கிறது, ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளை எப்படி புத்துணர்வு பண்ணிக்க முடியும், அதுக்கு அந்த மகிழ்வை கொடுக்கக்கூடியது வந்து சுற்றுலா தானே அப்படின்னு அழகாக தன்னுடைய வாதத்தை வைத்து போயிருக்காரு. இதற்கு பதில் சொல்லும் வகையிலும், ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சு, செல்ஃபி போய் எடுத்துக்கிட்டே அது என்ன கணக்கு அப்படின்னாரு, அதுக்கு பாஸ்போர்ட்டே காட்டிட்டாரு. அதனால் அதுக்கு மேலே நான் அது கேட்க விரும்பல. இப்போது இதற்கு ஏதாவது சுற்றமே அப்படிங்கிற அணிக்கு மேலும் வலு சேர்ப்பதற்கு அவருடைய 2வது பேச்சாளர் ஹயத் பாஷா அவர்கள், அதாவது இவங்களை பற்றி சொல்லணும்னா உங்களை பற்றி சொல்லுங்கள் தம்பி, எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். எல்லா கண்மணிகளும் ரொம்ப ஒரு திருக்குறளோட ஒரு 1.25 வரை தான் சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு தன்னடக்கமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் வந்து கணினித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், தமிழ் பற்றாளர். இந்த சதுரங்கம்னு சொல்லக்கூடிய, தமிழில் சொல்லணும்னா செஸ், அது விளையாடக்கூடியவர். அது வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதில் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு. குறிப்பாக வந்து இவரும் தன்னுடைய முதல் பட்டிமன்ற பேச்சை கொடுக்குறாரு. அதனால் உங்களுடைய இதற்கு முன்னாடி கொடுத்த அதே ஆதரவையும் தொடர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு பாஷா அவர்களை அழைக்கிறேன். முதற்கண் வணக்கம். அவையில் இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர் அவர்களுக்கும் எங்கள் பேச்சை கேட்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய அன்பான வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, சமீபத்தில் நீங்க எப்போ இந்தியா போயிட்டு வந்தீங்க? ஒரு 2 மாதம் முன்னாடி. என்ன விஷயம் போயிட்டு வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? பாஸ்போர்ட் வச்சுட்டுலாமா உங்களுக்குள்ள? ஒரு சொந்தக்காரங்க விசேஷத்துக்காக போயிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி. நடுவருடைய தீர்ப்பு என்னவா இருக்க போனோம் போய் தெரிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் எதிரணியர் என்ன பேச போறாங்கன்னு எனக்கும் தெரியல. நீங்க நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுன்னு சொன்னாலும் அவர் ஒன்றும் மாற்ற போறது இல்லை. நடுவர்களே, என்னுடைய பேச்சை வந்து நான் ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். கதை இல்லை, இது நிஜம். எனக்கு வந்து நிறைய கசின்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எங்க தாத்தா
எங்க தாத்தாவுக்கு வந்து நிறைய பசங்க, அவரு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ். ஸோ என்னுடைய ஒரு கசின் வந்து இஸ்மாயில் ஒரு கசின் ஒரு நாள் வந்து இன்னொரு கசின் ரஹீம்க்கு ஃபோன் பண்ணி சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் உன்னை வந்து பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு ரஹீம் என்ன சொல்றான்னா, நான் இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வான்னு சொல்றான். அதுக்கு இஸ்மாயில் பதில் என்ன சொல்றான்னா, இல்ல நான் வழியில வந்துட்டு இருக்கேன், நீ வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீ கல்யாணத்துக்கு போன்னு சொல்றான். ஸோ இஸ்மாயில் வந்தான், ரஹீம் கூட பேசினா போயிட்டான். இப்போ இதுல என்னன்னா, இஸ்மாயில் needs an emotional support from someone, so he wants to meet Rahim. நடுவர் அவர்களே, உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், தலைக்கு வந்து விடுமுறையில வந்து நம்ம சுற்றுலா போலாமா இல்ல சுற்றுலா பார்க்கலாமான்னு, இவன் என்னடா எமோஷனல் சப்போர்ட் பத்தி பேசுறான்னு கேள்வி இருக்கலாம். சோ அதுக்கு முன்னால வாட் இஸ் எமோஷனல் சப்போர்ட்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். நம்ம in a challenging situation a person needs emotional support from another person to help him or her manage the feeling and well-being. இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னன்னா, a person needs emotional support from another person, not from another place. நோட் பண்ணிக்கோங்க நடுவர்களே. இஸ்மாயிலுடைய சப்போர்ட்டுக்கு ரஹீம் ஒருத்தர் இருந்தான். ஆனா மத்த எல்லாத்துக்கும் ரகுவோ ரஷீதோ இல்ல ரேமண்டோ ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கிற ஆள் எல்லாத்துக்கும் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்படி இல்லாத பட்சத்துல என்ன பண்றாங்க மனுஷங்க, சில விபரீதமான முடிவு எடுத்துடுறாங்க. அந்த விபரீதமான முடிவு எந்த அளவுக்கு போகுதுன்னா உயிரிழப்பு வரைக்கும் போகுது. இதை பற்றிய செய்தி நிறைய வந்திருக்கு நமக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணுமா இல்லன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு சுற்றுலா போகணுமா வேணாமான்னு பேசிக்கிட்டு இருக்கதா? என்ன நடுவரே இது? என்ன கோபப்படாங்க. எதுல நீங்க ஒரு கேள்வி வைக்கிறேன் நான். இப்போ ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுற ஆள நீ ஒரு வாரம் போய் சுற்றுலா போயிட்டு வா, சரியாயிடும் சொன்ன சரியாயிடுமா நடுவரே? பதில் சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று போயிருங்க. எமோஷனல் சப்போர்ட் யாருக்கு தெரிஞ்சு கிடைக்கும் அது பார்ப்போம். இப்போ நம்ம போனை எடுத்து அதுல இருக்க ஒரு நம்பர் எடுத்து இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹஸ் டாங்கி டை ஃபாதர் கிரை போட்டு ஒரு பேர் சாமுவேல் போருக்கு எடுத்து போன் பண்ண சரியாயிடுமா நடுவே? யாருக்கு போன் பண்ணுவோம்? நம்ம சுற்றத்துல யார் நம்ம கூட க்ளோஸா இருக்கிறோமோ அவங்களுக்கு தான் போன் பண்ணுவோம். சரியா? ஒத்துக்கிறீங்களா நீங்க எல்லாம்? இது வந்து நகைச்சுவைக்காக மட்டும் இல்ல, நம்ம சிந்திக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எமோஷனல் சப்போர்ட்டை மீட் பண்றதுக்கு பேசுறதுக்குரிய ஒரு ஆள் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். சுற்றுலா போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அந்த அற்ப சந்தோஷத்துக்காக போயிட்டு வந்து முக்கியமே கிடையாது. We need a person to meet our emotional needs. That is what important here. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கோடை காலத்துல நம்ம வந்து நம்ம சுற்றுக்கு போய் பார்த்து அவங்க கூட மகிழ்ச்சி எடுத்து பார்க்கணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து இங்க இருந்து சென்னை போனேன்னா எங்க சென்னையில எங்க உறவினர்கள்லாம் இருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா மெரினா கடற்கரைக்கு போயிட்டு எங்க குடும்பத்தோட என்ன என்னுடைய என்ன தம்பிங்க மட்டும் கிடையாது, எங்க சித்தப்பா சித்தி என்னுடைய கசின்ஸ் எல்லாமே மெரினா பீச்ச போய் இருந்துட்டு வருவோம். சில சமயம் என்ன பண்ணுவோம்னா எங்க சித்திங்க ஒரு சித்திங்கள ஒரு சமையல் புளி சாதம், லெமன் சாதம், உருளைக்கிழங்கு, முட்டை, கறி இதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு அப்போ சாப்பிட்டு வரோம். நீங்க எல்லாம் சொல்லுங்க, கடைசி எப்போ போய் உங்க குடும்பத்தோட உட்காந்து ஒன்னா மகிழ்ச்சியா சாப்பிட்டு இருந்தீங்க சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்காது? சோ அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய சுற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து பேணி காக்கணும். அதுக்கு இந்த கோடை விடுமுறை தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்ம ஒரு குழந்தைங்களோட கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரணும். அடுத்தது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதை முதல்ல சொல்லியிருக்காங்க. ஏன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க? அதுக்கு ஒரு சில உதாரணம் நான் சொல்றேன். நான் வந்து கூட்டு குடும்பத்துல இருந்து வந்தேன். எங்க வீட்டுல வந்து நான் முதல்ல சொல்லிட்டு எங்க தாத்தா ப்ரொடக்டிவ் நிறைய மருமகள் எங்க வீட்டுல இருந்தாங்க. சோ எங்க வீட்டுல வந்து எப்படின்னா சில பேரு சில வேலைகளை பண்ணுவோம். காலையில சில பேர் சித்திங்க சமையல், மதியம் சில சித்திங்க சமையல். எங்க அம்மாவோட வேலை என்னன்னா காலையில எங்க வீட்டுல இருக்க எல்லா பசங்களும் நாங்க என்னுடைய கசின் எல்லாம் ஹாலுக்கு வந்துருவோம், எங்க டியூஷன் எடுக்கணும். சோ இதுல இருந்து எனக்கு என்ன பழக்கம் தெரிஞ்சதுன்னா காலையில எழுந்து ஒண்ணு படிக்கணும்ன்றது பழக்கம் வந்தது. அதுக்கப்புறம் நான் 5வது முடிச்சு 6வது போகும்போது எங்க அப்பா தான் குடும்பத்துல மூத்தவர். அவர் எனக்கு
என்னுடைய கசின் பிரதருக்கும் ஒரே வயசு. நாங்க 5வது முடிச்சு 6வது போகும்போது எங்க அப்பா எங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஸ்கூல்ல சீட் வாங்கி கொடுத்தாரு. இது முடிச்சு நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய இன்னொரு சித்தப்பா எனக்கு காலேஜ் சீட் வாங்கி கொடுத்தாரு. இது எதுக்கு பகிர்ந்துக்கிறேன்னு அவங்ககிட்ட, இந்த சொந்தம் சுற்று இருக்கிறதால தான் வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பசங்க நினைச்சு எல்லாத்துக்கும் உதவி பண்றாங்க. இது நீங்க ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போறது இல்லைங்க. நம்மளுடைய சுற்றத்தை வலுவா வச்சுக்கணும். அதுவும் இல்லாம என்னுடைய தகப்பர் ஒரு தடவை மருத்துவமனையில ஒரு மாசத்துக்கு அட்மிட் ஆயிட்டாரு. அப்போ யாரு பாத்துக்கிட்டாங்கன்னா என்னுடைய சித்தப்பாவும் மாமாவும் தான் எங்களுடைய பிசினஸ் பாத்துக்கிட்டாரு. இதுக்கு நான் சொந்தம் தான் வரும், வேற யாரும் வராது. இந்த நிகழ்வுலாம் என்னாச்சுன்னா என்ன, ஒரு கூட்டு குடும்பத்துல என்ன ஒரு நல்ல மனிதனா செதுக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன். நான் ஒரு தனி குடும்பத்துல இருந்தேன்னா இந்த பண்பெல்லாம் எனக்கு வந்திருக்காது. எங்க அப்பா அம்மா இந்த பண்பெல்லாம் கற்றுக்க முடியாது. அப்ப ஆணித்தரமா நான் சொல்ல முடியும் என்னால. ஆனா இன்றைய சூழ்நிலை பாருங்களேன், நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கான்னு. என்ன தாத்தா போய் அகைன் யாரும் இப்ப ப்ரொடக்டிவா கிடையாது. ஒரு குடும்பத்துல 2 குழந்தை ஒரு குழந்தை தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்க நீங்க ரிலேட்டிவ்ஸ் மதித்து வாழ்றது, ரிலேட்டிவ்ஸ் கூட எப்படி நடத்துக்கிறோம் அந்த சந்தர்ப்பமே இங்க இல்ல. அந்த சந்தர்ப்பம் எப்படி கொண்டு வரணும்னா நம்ம குழந்தைங்களை ஊருக்கு கொண்டு வர முடியும். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பொண்ணு ஊருக்கு போயிருந்தான். இங்க தமிழ் சரியா பேச மாட்டா. ஊருக்கு போய் என்னுடைய கசினோட பொண்ணுகிட்ட பேசலாம். கசின் என்னுடைய சிஸ்டர் கிடையாது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, என்னுடைய சித்தப்பா பசங்களை என்னுடைய தங்கம்மா தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க கூட பொண்ணு நல்லா பேசிட்டு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு இது போச்சுன்னா, என்னுடைய பொண்ணு டெய்லி என்னுடைய கசின் சிஸ்டருக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கா டெய்லி என்னன்னு. இதுதான் நமக்கு வேணும். நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம சொந்தத்தை கூட நல்லா பேசி சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால இங்க ஒரு செகண்டரி ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்க போகும்போது ஒரு மாணவியை பார்த்து எனக்கு நான் வழி கேட்டேன். அந்த பொண்ணு நாங்க தான் போறேன் கூட்டு போனான். அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், which place you are from? அந்த பொண்ணு சொன்னா தமிழ்நாடு தஞ்சாவூர். இந்த ஒரு வார்த்தை நடுவில் அவர்கள் சொன்னாங்க. எனக்கு ஒரே மகிழ்ச்சி. தஞ்சாவூர் அந்த பொண்ணு இருக்கு, நான் சென்னையில இருக்கேன். 350 கிலோமீட்டர் தூரம். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு இணைப்பு என்ன, தமிழ் பொண்ணு நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கு. அதை கேட்டதுக்கே எனக்கு சந்தோஷம்னா என்னுடைய உறவை போய் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்காதா? என்னோட தாத்தாவோட அதான் தாத்தாவோடைய சொத்து பேரனுக்கு வரும்ல. அதாவது கதையெல்லாம் நிஜம் அப்படின்னு ஆரம்பித்தார். நான் கூட என்னடா அது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேலே ஏதாவது சொல்லிடுவாரோன்னு நினச்சேன். ஒரு நிகழ்கால வாழ்க்கையுடைய போக்கை கொஞ்சம் ஆக்ரோஷமாக சொன்னார். எனக்கு என்னென்னா மைக்கு தூக்கி இந்த பக்கம் அடிச்சிடும் போது நடுவில் நான் இருக்கேன். அதான் ஒரு இப்படி லைட்டாக அப்பப்போ பின்னாடி போயிட்டு வந்தேன். தம்பி அப்படியே பின்னாடி வந்துட்டாப்ல. நல்லா, அதாவது முதல் பேச்சாக இருந்தாலும் அந்த அறச்சீற்றம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொல்ல வந்த கருத்து மேலே ஒரு கோபம் இருக்கும். எப்படி நீங்கள் தான் அப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாப்புல. நாளைக்கு டூரிசம் போயிட்டு நான் தாய்லாண்டில் போயிட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா உனக்கு யாராவது உடம்பு சரியில்லைனா யாராவது அந்த மசாஜ் பண்ணால வரப்போகிறாங்க, இங்கே சொந்தக்காரன் தானே வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் ஆக்சசபிலிட்டி. உனக்கு யாராவது ஒன்று வேணும் அப்படின்னா உடனே கொடுக்கக்கூடியது, உடனே உன் சொந்த பந்தம் தானே, அவங்க தானே தொடர்ந்து உன்னுடைய மகிழ்ச்சிக்கு இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னொன்று இந்த ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு அப்படின்னு இந்த காவேரியில் உட்காந்து பாடுவோம் தெரியுமா, அதெல்லாம் அவர் சொல்லும்போது என் கண் முன்னாடி வந்துட்டு போச்சு. அந்த ஒரு நாட்கள்லாம் வருமா, அந்த சொந்தத்தோடு இருந்து பழைய புளியோதரையை சாப்பிட்டு அப்படிலாம் இருக்க அந்த மாதிரி ஒரு அந்நூன்யம் அது அல்லவா மகிழ்ச்சி அப்படின்னு தன்னுடைய பேச்சில் கேட்குறாரு. நாங்கள் டோஸ்ட் மாஸ்டரில் பைலிங்குவல்னு ஒன்று வச்சுருக்கோம். தமிழ்லையும் பேசுவோம், இங்கிலீஷ்லையும் பேசுவோம். அதையும் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் இதில் பட்டிமன்றத்தில் அப்படின்னு டக்குன்னு ஒரு இதில் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தோணுச்சு எனக்கு. அதாவது முதல் பேச்சாக இருந்தாலும் நான் நகைச்சுவைக்காக சொன்னேன். ஆங்கிலம் கலக்காமல் பேசுகிறதுக்கு இது இலக்கிய நிகழ்ச்சிகள் இல்லை. இருந்தாலும் பொதுவாக நம்ம தமிழ் நிகழ்ச்சியில் ஆங்கில சொற்களை குறைத்துக்கொள்வோம். ஆனால் அதெல்லாம் கண்டென்ட்டுக்கு தேவையான இருந்ததுனால அதெல்லாம் அழகாக இடையோடி வந்ததுனால சிறப்பாக இருந்தது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதல்லவா நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்பேற்பட்ட சொந்த பந்தங்களோடு இருப்பது தானே, சுற்றத்தோடு இருப்பது தானே மகிழ்வை தரக்கூடியது விழா காலங்களில், பண்டிகை காலங்களில், விடுமுறைகளில் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை ஆணித்தனமாக
ப்ரொடக்டிவாக வைத்து சென்றிருக்கிறார். இதற்கு பதில் சொல்வதற்கு திருமதி கற்பகவள்ளி அவர்களை அழைக்கிறேன். இவங்களை பற்றி சொல்லணும்னா யோகா மாஸ்டர், தமிழ் டீச்சர். நீங்கள் கை தட்டலைன்னா நாங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லிடுவோம். இவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை பற்றி எப்படி அறிமுகம் பண்ணால், இது எப்படின்னா இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்குன்னு ஒரு நேர்காணல் எடுக்க வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு எது பிடிக்கும், நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, இதை என்ன பண்ணுவீங்கன்னு நீங்களா பார்த்து போட்டுக்காங்களே நடுவர் அப்படின்னாங்க. ஏமா இதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. பாரதி மீது தீராத பற்றுள்ளது. இது தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்கிறது, தமிழ் ஆசிரியர் சொல்கிறது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதற்கு அடுத்தது சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம் மொழியினுடைய முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. அது வந்து சிறப்பு. வாங்கம்மா. இது வந்து என்னுடைய முதல் பேச்சு. ஏதாவது தவறு இருந்தால் இங்கே மன்னித்துக்கொள்ளவும். நடுவர் அவர்கள் சொன்னாங்க என்னுடைய அறிமுகத்தை பற்றி. கண்டிப்பாக நான் எனக்கு தெரிந்த தமிழை வந்து இளைஞர்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இப்போ பட்டிமன்றத்தில் வந்துடலாம். என்னுடைய பிரதர் சொன்னார் இல்லைங்களா, பொழுதுபோக்கு வந்து ஊரோட சுற்றத்தோட நம்ம இருக்கணும், அதுதான் வந்து சந்தோஷம் அப்படின்றது. நாங்கள் 3 பேருமே எதிரடியில் இருக்கக்கூடிய 3 பேருமே அதை நாங்கள் மறுப்பே சொல்லவே இல்லை. ஆமாம், ஆனால் அந்த பொழுதுபோக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது தானே நம்மளுடைய கேள்வி. அதாவது விடுமுறையில சுற்றமா, அதாவது சுற்றுலாவா சுற்றமா அப்படின்றது தான் இல்லைங்களா. ஸோ அப்போ யாருக்கு தான் தனிமையை பிடிக்காது, ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா இவங்க அதாவது சுற்றம் அப்படின்னு சொன்னது எல்லாமே அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே நமக்கு சுற்றம் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஆனா நம்ம இருக்கிற இப்ப இந்த காலத்துல சுற்றம் வேணுமா சுற்றுலா வேணுமா அப்படின்னு கேட்டா இப்ப நம்மளும் சரி நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளும் சேர்ந்து சுற்றுலா வேண்டும். எப்படி அப்படின்னா சுற்றத்தோட போய் நீ சந்தோஷமா இருந்தா கூட எங்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரதர் தம்பி சொன்ன மாதிரி பீச்சுக்கு போறோம் அப்படின்னா கூட அதுவும் ஒரு சுற்றுலா தானே. இங்க இருந்து அங்க போய் சுற்றத்தை பார்த்தா கூட நம்ம சுற்றத்தோட சுற்றுலாவுக்கு தானே நம்ம போறோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் மன மகிழ்ச்சி தானே தருது. ஸோ அப்போ சுற்றத்தோட இருக்கணும் அப்படின்னா ஏன் 4 சவுத்துக்குள்ள வீட்டுக்குள்ள உட்காந்து கறி சமைச்சு ஏன் சாப்பிட்டு அங்க உட்காந்து பேசக்கூடாது? ஏன் சுற்றுலாவுக்கு நீங்க போறீங்க இல்லைங்களா. அப்ப சுற்றுலா ஏன் வேணும் அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த தொழில்நுட்ப காலத்துல நம்மளுடைய இளைஞர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் நம்ம வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற எல்லாருமே நமக்கு சுற்றுலா அப்படின்னும் போது மனசுல இருந்து ஒரு சந்தோஷம். நம்மளுடைய பிரதர் இன்னொரு பிரதர் சொன்னாங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு ரொம்ப நேரமா நம்ம நிக்கணும், அதெல்லாம் சொன்னாங்க. சில விஷயங்களை நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஓகே சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடந்துதான் செல்லணும். அங்க போய் உட்காந்து தன்னுடைய குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணி அவங்க லைஃப்ல இனிமேல் எப்படி வரணும் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறதுக்காகவும் மனசு விட்டு பேசுறதுக்காகவும் தான் நம்ம அங்க போறோம் இல்லைங்களா. ஸோ அப்ப வருங்கால அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நமக்கு வழி தெரியல. நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே ஒற்றுமையா நம்ம ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஸோ அந்த சந்தோஷம் நமக்கு இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலத்துல நம்ம அப்படி இருக்கிறோமா? சிங்கப்பூர்ல நம்ம 4 பேர் தான் ஒரு குடும்பத்துல, அம்மா அப்பா 2 குழந்தைங்க இல்லைன்னா 1 குழந்தைங்க, அவங்களுக்கு சுற்றம் வேணும். ஆனா இங்க இருந்து நம்ம வந்து அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய இந்தியாவாகவே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறோம், ஒற்றுமையை சொல்லி கொடுக்குறோம், வேற்றுமையை சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதுல இருந்து அந்த குழந்தைகள் என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா இனிமேல் அடுத்தவங்ககிட்டயோ அடுத்த நாட்டுக்காரங்ககிட்டயோ நம்ம எப்படி பழகணும், எப்படி நம்ம கலாச்சாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றத அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது. நம்ம எப்படி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட அந்யோன்யமா இருக்கிறோமோ நம்ம பேரண்ட்ஸோட அந்யோன்யமா இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய நாட்டுக்கும் நாம் அந்யோன்யமாக அடுத்த நாட்டு கண்ட்ரியை நம்ம அந்யோன்யமா பார்த்து அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சுற்றத்தை போலவே அதையும் நம்ம பார்க்கணுன்ற ஒரு வலியுறுத்துறோம் இல்லைங்களா. இது இப்படித்தான் வரணும்
அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ அப்ப அந்த சுற்றுலாவுக்கு நம்ம சொல்லும் போதுதான் அந்த கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நம்ம கத்துக்க போறோம் இல்லைங்களா, கத்துக்கிட்டு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு காட்டும் போது வரலாற்று இடங்களை எல்லாம் பார்க்கும்போதோ முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த நாடு, இப்ப எப்படி இருக்கு. நம்மளுடைய சிங்கப்பூரையே நம்ம எடுத்துட்டீங்கன்னா மீன்பிடி நகரமா இருந்துச்சு இல்லைங்களா, இப்ப இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா இருக்கு. அத நம்ம முன்னோர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டிங்க தானே எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருப்பாங்க இந்த நாடு இப்படி வர்றதுக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால சுற்றத்துக்கு மட்டுமே வீட்டுக்குள்ள மட்டுமே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எது கத்துக்க முடியும் குழந்தைங்க. ஸோ அப்ப இனிமேல் வர்ற அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைங்களை நம்ம வெளியில கூட்டிட்டு போய் சந்தோஷம் சொல்லி கொடுத்து மற்ற நாட்டுடைய அந்த கலாச்சாரத்தை நம்ம சொல்லி கொடுக்கும் போதுதான் இந்த நாடு நம்ம எதை விரும்புது, ஒற்றுமையை விரும்புது, இன நல்லிணக்கத்தை கொண்டாடக்கூடிய நாட்டுல நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த நம்ம 4 இன மக்கள் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா. என்னுடைய தாத்தா ப்ரொடக்டிவா இருந்தாரு, எஸ் இல்லைன்னு சொல்லல, என்னுடைய தாத்தாவும் அப்படித்தான் இருந்தாரு, என்னுடைய அம்மாவும் அப்படித்தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம எந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. சோ அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு பிறகு நான் இல்லை இவங்க யாருமே இப்ப நம்ம ஜூன் லீவ்ல இருக்கோம் இல்லைங்களா, இவங்க யாருமே ஊருக்கு டிக்கெட் பண்ணி புக் பண்ணி போலையா, மலேசியா போலையா, சிங்கப்பூர் போலையா, போன ஹாலிடே போலையா இல்லையா, வெளி உலகமே பார்த்தது இல்லை. இதை நம்ம கலாச்சாரத்தோட மட்டும் நிப்பாட்டாம நீங்க அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்னீங்கன்னா இந்த சுற்றுலாவை 3 வகையா நம்ம சேர்த்துக்கலாம். என்னன்னா இன்ப சுற்றுலா, ஓகே, ஆரோக்கிய சுற்றுலா. ஆரோக்கிய சுற்றுலான்னா சுற்றுலா சுத்தி பார்க்க மட்டும்தான் போகணுமா, இல்லையே. நம்ம எத்தனை பேர் மசாஜுக்காக போவோம், நம்ம கேரளாவுக்கு நம்ம போயிருக்கோம், அந்த இடத்தையும் சுற்றி பார்ப்போம், அந்த கல்ச்சரையும் தெரிஞ்சுக்குவோம், நம்ம மனசையும் சரி பண்ணிக்குவோம், உடலையும் சரி பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்காகவும் நம்ம சேர்ந்து போயிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த தொழில்நுட்பம் இருந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் ஆபீஸ்ல ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஆமா ஸ்ட்ரெஸ். 2வது என்ன அப்படின்னா என்னைய யாருமே அப்ரிஷியேட் பண்ணல. ஸோ அப்ப நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கக்கூடிய ஒண்ணுதான் சுற்றுலா. நம்ம வெளியில போய் உட்கார்ந்து அந்த ஒரு வாரத்துல நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயத்த அல்லது உங்களுடைய மன அலைச்சூழல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குறையும். சுற்றத்தோட இருக்கும்போது கண்டிப்பா குறையாது, அது ஏறதான் செய்யும். 2 நாளைக்கு நல்லா இருக்கும், மிஞ்சி போனா ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்பா இவங்களே சேர்த்து கூட்டிட்டு போகணும்டா அந்த கேரளாவுக்கு இல்லைன்னா குற்றாலத்துக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். எல்லாரும் நம்ம இங்க இருக்கிறதுனால சுற்றம். ஆமா, ஆனா நம்ம இந்தியாவுல இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம சொல்ல மாட்டோம். இங்க இருக்கிறதுனால அது நமக்கு தெரியுதே தவிர. ஸோ அதனால அங்க இருக்கும் போது நம்ம அவங்களையும் சேர்த்து சுற்றுலாவுக்கு தான் கூட்டிட்டு போவோம், கல்யாணத்துக்கு தான் நம்ம கூட்டிட்டு போவோம் இல்லைங்களா. ஸோ அதனால அதுல இருந்து நிறைய நமக்கு நன்மைகள் கிடைக்குது சுற்றுலாவுல இருந்து. ஸோ மன அலைச்சல் குறைய நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமா கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி நீங்க வெளியில இருந்து திரும்பி அதே வேலைக்கு அப்ரிசியேஷன் இல்லாத அதே வேலைக்கு நீங்க போய் உட்காரும் போது நீங்க என்ன ஆகும்னா அந்த ஒரு வாரம் நீங்க போயிட்டு வந்தது உங்களுக்கு எனர்ஜி அதிகமா கிடைக்கும். ஏன்னா புது விதமா அந்த வேலைய நீங்க கையாளுவீங்க. இதுவரைக்கும் நீங்க போகலைனாலும் பரவாயில்ல, இனிமேல் நீங்க போய் பாருங்க. ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஜஸ்ட் இங்க இருந்து செம்பவம் பீச்சு கூட நீங்க போய் ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு போங்க, உட்கார்ந்து அந்த இயற்கையை ரசிங்க. நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய எனர்ஜி எல்லாமே அதீதமா இருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. சுற்றம் நாங்க வேணாம்னு நாங்க சொல்லல, ஆனா சுற்றுலா தான் இப்ப இருக்கிற காலகட்டத்திலும் சரி அப்ப இருந்தும் நம்மளை உயர்த்துகிறது, நம்மளுடைய தலைமுறையும் உயர்த்துகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். வாழ்க ப்ரொடக்டிவிட்டியோ அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அவங்க சொன்னதில் ஒரு கருத்து முற்றிலும் உண்மையானது. அதாவது தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு சுற்றுலா தான் பெரும் பங்கு வகிக்கிறது. ரிஜுனிவேட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம், புத்துணர்வு பெறுவதற்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு கமல் ரசிகையே நினைக்கிறேன். நான் வேணான்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி. எனக்கு சுற்றம் வேணான்னு சொல்ல, சுற்றம் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி
சுற்றத்தோடு சுற்றுலா, நீங்கள் வந்து அதே சுற்றுலாவை ஏன் நீங்கள் சுற்றத்தோடு பண்ணக்கூடாது, ஏன் வந்து உங்களை நீங்கள் அப்படி மேம்படுத்திக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. நோ பெயின் நோ கெயின். இப்போ நீங்கள் இந்த க்யூவில் நிற்கிறேன், நான் ட்ராவல் பண்ண முடியல, அதெல்லாம் தம்பி வந்து ஒன்று ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஈஸியாக உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணிடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயா அப்படின்னு வந்து தன்னுடைய வாதத்தை வைக்கிறாங்க. இன்னொன்று இந்த அதுவும் 2 செய்திகள் அவர்கள் பேசினது ரொம்ப முத்தாய்ப்பாக இருக்குது. ஒன்று, அந்த தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு தனக்கான அடையாளத்தை தன்னிலிருந்து தன்னை எது காட்டிக்கொள்ளும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுற்றுலா தான் காட்டிக்கொள்ளும் அப்படிங்கிறது. இன்னொன்று, தன்னுடைய நடந்து வந்த பாதை, முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. இப்போது சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன், அதாவது நான் சந்தித்ததில் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மரவின் மைந்தன் முத்தையா அவர்களுடைய புத்தகம். அதில் வந்து அவர் சொல்கிறாரு, சிதம்பரம், அதாவது வஉசி சிதம்பரம் அவரை வந்து கோவை சிறையில் அடைச்சி வச்சுருக்கும் போது செக்கிழுத்தார் செம்மல் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இடத்துக்கு வந்து அவருடைய பையன் வால்வேஸ்வரனை கூட்டு போகிறாங்க மரபின் மைந்தன் முத்தையா. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் அப்பாவை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க, இந்த இடத்துல தான் வந்து அவர் செக்கிழுத்தார் அப்படின்னு அந்த இடத்த சொல்லி கொண்டிருக்கும்போது இவர் வந்து குவாலிஸ் காரில் ஏசி காரில் போயிருக்காங்க. பின்னாடி மரபின் முத்தையா உட்காந்துருக்கும் போது முன்னாடி வால்வேஸ்வரன் உட்காந்துருக்காரு. திடீர்னு அமைதியாக இருந்ததுக்கப்புறம் அவர் முதுகை தட்டி கூப்பிடும்போது வால்வேஸ்வரன் திரும்பி இருக்காரு. அப்போ கண்ணிலேருந்து தாரத்தாரியாக தண்ணி வந்திருக்கு. என்னன்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல காரில் போகிறோம், இங்கே தானே எங்கள் அப்பா வந்து செக்கிழுத்து கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்னு அந்த எதற்குனா, அந்த பயணம் செய்யும்போது நம்முடைய முன்னோர்கள் எப்படி நமக்காக உழைத்தார்கள், எப்படி கஷ்டப்பட்டார்கள் அப்படின்னா அதெல்லாம் பயணத்தில் தானே நமக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு தேசாந்திரி அப்படின்னு ஒரு புத்தகம், எஸ் ராமகிருஷ்ணனோட புத்தகம், அதாவது நார்த்து டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட்டு அலைஞ்சி அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அதில் சொல்லக்கூடிய ஒரு சாராம்ச கருத்தை மிக அழகாகவும் தனக்கே உண்டான ஒரு, நான் ஆசிரியை இல்லை அதனால் அப்படியே பெரிய ஓட்டம்லாம் இல்லாமல் அப்படியே தெளிந்த நீரோட்டமே அழகாக பேசியிருக்காங்க. இதற்கு பதில் சொல்லும் வகையிலும் சுற்றமே என்ற அணியில் இறுதி பேச்சாளர் திருமதி கழுபெரும்பாக்கம் ஸ்ரீனிவாச ராகவ பிரியா அவர்களை அழைக்கிறேன். இவங்க வந்து தமிழ் மீது கொண்ட பற்றால் பேச்சாளர் மன்றத்தில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு முதல் பட்டிமன்றம். இதற்கு முன்னாடி பேசின 2 பேருமே வந்து ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார், ஒருத்தங்க அப்படியே தெளிந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாக பேசினாங்க. இவங்க எப்படி வர போகிறாங்கன்னு தெரில. இருந்தாலும் எல்லாம் ஒரு 2 அடி பின்னாடி போய் உட்காந்துருக்காங்க. வாங்க பிரியா. நல்லதொரு தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எங்கள் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும், சுற்றம் சூழ வந்திருக்கும் அவையினருக்கும் என் முதல் மாலைக்கண் வணக்கம். நம்மளுக்கு வந்து பொதுவா சுற்றம்ன்ற இது வந்து நம்மளுடைய தமிழ் மரபுல முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அந்த சுற்றம்ன்றது பங்கு இருக்கிறத விளக்கத்துக்காக தான் நம்ம திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா சுற்றம் சூழல்னு ஒரு தனி அதிகாரத்தையே படைச்சிருக்காரு. அவங்க அந்த தமிழர்களுக்கு இதை பத்தி, சுற்றத்தை பத்தி ஒரு முக்கியத்துவம் தெரியாதனாலேயே அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வள்ளுவர் சுற்றம் சூழல் ஒரு அதிகாரத்தை படைச்சிருப்பாரு. அதுல ஒரு குறள் அவர் சொல்றாரு, அளவலா இல்லாதான் வாழ்க்கை புலவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று. அதாவது உற்றார் உறவினர்கள் எல்லாம் சூழ இருப்போரோட பழகாம தனிச்சிருக்கிற மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குமா, ஒரு குளத்துல நீர் நிறைஞ்சிருந்தாலும் அது கரை இல்லைன்னா அந்த நீருக்கு எப்படி பயன் இல்லையோ அது போல அவனோட வாழ்க்கையும் பயனில்லாததா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுற்றத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்மளோட தமிழர்கள். நம்மளோட தமிழ் கலாச்சாரத்திலையும் சரி, பண்பாட்டிலையும் சரி சுற்றத்துக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. அதனாலதான் நம்ம பல இடத்துலையும் பல கொண்டாட்டத்திலையும், என்னுடைய முன்னாடி பேசியவங்க எங்க அணியினர் சொன்ன மாதிரி கொண்டாட்டத்திலையும் சுற்றத்தை பத்தி நம்ம பல இடத்துலையும் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின நம்ம கற்பக மக்கா சொன்னாங்க, நீங்க இங்க இருக்கிற சிங்கப்பூர்ல இருக்க செங்கவாங்க பார்த்துக்கோங்க, ஒரு காஃபி எடுத்துட்டு போய் சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு தனி அமைதி கிடைக்கும்னு சொன்னாங்க. நாங்களும் இதை தானே நடுவர் அவர்களே சொல்றோம். சுற்றத்தை தேடி நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் பல இடத்துல காசு செலவு செஞ்சு அதனால மகிழ்ச்சி தேட வேண்டாம், உங்க சுற்றத்தோட சேர்த்து இங்கேயே கொண்டாடுங்களேன், அந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் இங்கேயே கிடைக்கும் தான் நாங்களும் சொல்றோம். அடுத்தது அவங்க சொன்னாங்க, என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு ஒரு எண்ணம் வருது உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாரம் நீங்க வெளிநாட்டுகளுக்கோ வேற இடத்துக்கோ சென்று பாருங்க, உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க எதுக்குங்க இத்தனை காசு கொடுத்து வெளியே இடத்துக்கு போகணும்? உங்க வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்க, அதாவது கணவன் மனைவி குழந்தைகள், இவங்கதான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க வீட்டை கதவை திறந்தா பக்கத்துல அண்டை வீட்டுக்காரன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்ல இந்த ஊர்ல வாழறீங்க, உங்களுக்கு நண்பர்கள்னு 4 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட என்னைக்காவது மனசு விட்டு பேசிருக்கீங்களா? உங்களுடைய மனசு விட்டு பேசினாதாங்க உங்களுடைய கவலைகள் தீரும். நீங்க எத்தனை தடவை தான் நீங்க வெளிநாட்டுக்கு போனாலும் சரி,
இல்ல பல இடங்களுக்கு போனாலும் சரி, மன நிறைவுன்றது நம்ம உள்ள இருக்கிற அந்த குறைகளையும் அந்த எண்ணங்களையும் யார்கிட்டயாவது வெளிப்படுத்தும் போதுதான் உங்களுக்கு மன நிறைவுன்றது கிடைக்கும். அப்ப அதுக்கு நீங்க சுற்றத்தை தான் நாடி போகணுமே தவிர பல இடங்களுக்கோ புது இடங்களுக்கோ இல்ல புது நாடுகளுக்கு செல்வதனால எந்த பலனும் இல்லை. அடுத்தது நம்ம அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு இந்த நாட்டோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்காம புது இடத்துல போய் புது நாடுகளோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், புது இடத்தோட பண்பாடை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. சரிங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க குடும்ப வரலாறு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? ஏன் முக்காவாசி இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கேளுங்க, உங்க அப்பா பேரு தெரியும், தாத்தா பேரு தெரியும். சரி, உங்க தாத்தன் முப்பாட்டன் பாட்டன்லாம் யாராவது இருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்குன்றதால அவங்களுக்கு தெரியும். உங்க குடும்ப வரலாறே சொல்லி கொடுக்காம அதுக்குள்ள நாங்க வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு வரலாறை படிச்சு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம்னு சொல்றீங்க. முதல்ல நம்ம வீட்லயே தானே ஆரம்பிக்கணும். வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். இப்ப வீட்லயே நீங்க தொடங்கலைன்னா உங்க சுற்றத்தை பத்தியே நீங்க தெரிஞ்சுக்காத போது உங்க குழந்தைங்களுக்கு அவங்க எப்படி புது இடத்துக்கு போனாலும் புது கலாச்சாரத்தை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? ஏன்னா அவங்களுக்கு அந்த வேரே முதல்ல ஆழ பதிந்தாங்கன்னா அவங்களால அந்த மரம் நல்லா வளரும். வேரிலேயே ஆட்டம் காட்டிட்டீங்கன்னா நீங்க எப்படிங்க போய் வெளிநாட்டுல போயினாலும் சரி இல்ல வெளி ஊருக்கு போனாலும் சரி உங்களுக்கு என்ன பலன் நடனாலும் என்ன ஒண்ணு நடக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே இவங்க சொன்னாங்க, நம்ம ரங்காவுடைய தம்பி சொன்னாரு பாஸ்போர்ட் நிறைய வச்சிருக்காரு அவரு போனாருன்னு. ஆனா அவரு போகலன்னு மட்டும் சொல்லல பாருங்க, அவரும் போயிருக்காரு. அதனாலதான் அவர் அண்ணனை மாட்டி விட்டுருக்காரு. சரி, அப்படி போறாங்களே இந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பொதுவாக எல்லாரும் சுற்றுலா போறாங்க. அதாவது இங்க இந்த எப்ப பார்த்தாலும் ஓடிட்டு இருக்க எங்க சிங்கப்பூர் வாழ்க்கையில நாங்க ஒரு அமைதியை தேடுறோம் அப்படின்னு சுற்றுலா போறாங்க. போறீங்க, சரி, பாதி நேரம் பார்த்தானா ஜெட்லாக், வெளிநாட்டுக்கு போய் ஜெட்லாக். சரி, அந்த ஜெட்லாக் முடிஞ்சிச்சு. அடுத்தது புது ஊரு, புது அந்த புரியாத மொழி, அதுவும் அதுல புரிஞ்சு நம்ம அவங்க கிட்ட பேசி ஒரு இடத்த போறது அது பெரிய விஷயம். அது முடிஞ்சுதா? அடுத்தது சாப்பாடு. அந்த சாப்பாடு என்னன்னு தெரியாம அதை சாப்பிட்டு அதை வயிற்றுக்கு ஒத்துக்காம ஊருக்கு வந்த உடனே திருப்பி டாக்டருக்கு ஒரு தனி ஃபீஸ். சரி, இப்படி செலவு செஞ்சு அந்த கஷ்டப்பட்டு சரி அந்த சுற்றுலாவை தான் சந்தோஷமா மகிழ்ச்சியா நாங்க கொண்டாடணுமான்னு பார்த்தா அதுதான் இல்லை. என்ன பாத்தீங்கன்னா இப்ப எல்லார் கையிலயும் ஒரு கை தொலைபேசி, அதுதாங்க இப்போ எல்லார் கையிலயும். அது பாத்தீங்கன்னா அவங்க இப்ப கை தொலைபேசி வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒண்ணு லோகேஷ் கனகராஜ் ஆயிடுறாங்க, எல்லாரும் அவங்களே எடுக்கிறாங்க. இல்லையா ரஜினிகாந்த் ஆயிடுறாங்க, இல்ல விஜய் ஆயிடுறாங்க. எல்லாரும் ஒரு ரீல்ஸ், ஒரு இன்ஸ்டால போஸ்ட், இல்லைன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் எடுத்துறீங்க, சரி, சந்தோஷம் இருக்கானா? அது கிடையாது. அதையும் அவங்க அதுல போட்டு அந்த கிடைக்கிற லைக்ஸ், எத்தனை லைக்ஸ் எனக்கு கிடைக்குது, அது நிறைய கிடைச்சா எனக்கு மகிழ்ச்சி. அந்த போன இடத்துக்கு நாங்க ஒரு பெரிய புண்ணியம் அடைஞ்ச மாதிரி. இப்படி ஒரு போலியான மகிழ்ச்சியும் போலியான ஒரு சந்தோஷத்துக்காக நீங்க எதுக்கு வீண் விரயம் செஞ்சு உடலும்ப வருத்தி எதுக்கு நீங்க வெளியே எடுத்துட்டு போவீங்க? அந்த சந்தோஷத்தை, உண்மையான சந்தோஷம் வேணும் உங்களுக்குன்னா உங்க கூட சுற்றுத்தாரோட உங்ககிட்ட உண்மையா இருக்க உங்க நண்பர்கள் இல்லாம போக போறதுல உங்களோட குடும்பத்தினர் இருப்பாங்க. அவங்களோட நீங்க மகிழ்ச்சியோடு செலவழிக்கிற ஒரு 10 நிமிடம் கூட உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்க நாங்க ஒரு மகிழ்ச்சியை தேடி போறோம், ஒவ்வொரு நாட்டுக்கோ இல்ல வேற ஒரு ஊருக்கோ போறதுனால என்னதான் பலன்? இப்படி நீங்க போனாலும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான், பலன் எதுவும் இல்லை. சமீபத்துல பாத்தீங்கன்னா நடுவர்களே, நான் ஒரு மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி எதிரில் இருக்க சொல்ற மாதிரி நாங்க புது அனுபவத்தை தேடி நாங்க ஒரு போற ஒரு 5 ஒரு நண்பர்கள் பட்டாலும் அவங்க ஒரு கொடைக்கானல்ல ஒரு குகைக்கு போறாங்க. அந்த குகையில அதுல ஒரு நண்பன் அந்த பள்ளத்துல விழுந்து அவனை ரொம்ப மிகவும் சிரமப்பட்டு அவங்கள மீட்டு அந்த நண்பர்கள் கூட்டு வர்றாங்க. சரி, வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. போன சுற்றுலால மகிழ்ச்சியா இருந்தாருன்னா அப்படிதான் இல்லை. அவர் அந்த போன இடத்துல நடந்த அந்த துயரத்திலிருந்து மீள்வதற்கே பல நாள் ஆகிறதாக ஒரு கதையை காட்டுறாங்க. இது உண்மை சம்பவமாகவும் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி சுற்றுலான்னு போறாங்களே, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. இவங்க ஆங்கிலத்தில் சொன்னா எங்களுக்கு ஒரு த்ரில், புது இடத்துக்கு போனா ஒரு த்ரில் கிடைக்கும், புது அனுபவம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அனுபவத்துக்காக நீங்க போறீங்க, அதனால போறதுனால அந்த குடும்பத்தினரை நினைச்சு பாருங்க. நீங்க புது இடம் போறீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு நல்லபடியா நீங்க வருவீங்களான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அப்படியே நீங்க உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டதுன்னா அதனால பாதிக்கப்படுறது யாரு? அதுக்கு நீங்க இருக்கிற சொந்தங்களோட உண்மையான மனம் விட்டு வாய் விட்டு சிரிச்சு நீங்க ஒரு புத்தாஞ்சோரா சாப்பிடலாம். அது பழைய சோறா கூட இருக்கலாங்க. ஆளுக்கு நம்ம அந்த காலத்துல பாட்டி கொடுத்த மாதிரி பழைய சோறா கொடுத்தாலும் அது மகிழ்ச்சி தான்.
இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நடுவர் அவர்களே. என்னுடைய பேரை பார்த்தீங்கன்னா கழுப்பெரும்பாக்கம் ஸ்ரீனிவாசராகவன் பிரியம். இந்த பேர்ல பார்த்தீங்கன்னா கழுப்பெரும்பாக்கம் என்பது என்னுடைய பூர்வீக பேர், அதாவது எங்க அப்பாவோட ஊர். இந்த ஊர்ல இந்த பேரை கேட்கும் போது சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் பல தடவை சண்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி அப்பா ஏன்பா இந்த மாதிரி ஒரு பேரை வச்சீங்க, இது எனக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் ரொம்ப கலாட்டா செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர் பேரெல்லாம் போட்டிருக்கு, உன்னோட மூர்த்தி சிறுசா இருக்கு ஆனா கீர்த்தி மட்டும் பெருசா இருக்கு, இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேரை வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாங்கப்பான்னு சொல்லுவேன். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, இப்போ உனக்கு புரியாதுமா, நீ பெருசானோடே அந்த ஊர் அதோடைய முக்கியத்துவம் உனக்கு புரியும்னு சொல்லுவாரு. அப்பெல்லாம் அதை பத்தி நான் பெருசா யோசிச்சது இல்லை. ஆனா நான் வளர்ந்து ஒரு பள்ளிக்கும் கல்லூரியெல்லாம் முடிச்சு நான் இந்த சிங்கப்பூருக்கு வரும்போதுதான் எனக்கு அதை பத்தி புரிஞ்சுது. அதாவது அந்த ஊர்ன்றது என்னுடைய ஒரு பேர் மட்டும் கிடையாது, அது என்னுடைய சுற்றத்தாரோடைய வாழ்ந்த இடம், அவர்களுடைய வாழ்வியல் வாழ்வு முறைன்றது, அவங்களுடைய வாழ்க்கை நெறி, இதெல்லாம் பத்தி தெரியும் போதுதான் எனக்கு ஒரு முக்கியத்துவம் புரிஞ்சுது. அப்ப நம்ம ஊருன்ற பேர் நம்ம வெறும் வாழ்கிற இடம் கிடையாதுங்க, நம்ம சுற்றத்தார்களுடைய சேர்ந்து இருக்கிற இடம். அதன் மூலம் தான் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அந்த பேரை இப்ப கேட்டாலும் எங்க சொன்னாலும் எனக்கு ஒரு பெருமிதம் ஏற்படுது. அதனால நம்ம இருக்கிற இடம் மகிழ்ச்சி கிடையாதுங்க, போற இடம் மகிழ்ச்சி கிடையாது. அந்த சுற்றத்தாரோடு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கும் பெருமை, அந்த இடத்துல இருக்க நமக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எனவே எதிரணியிடம் நான் கேட்டு வரும்போது இப்போது இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு பல எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இந்த சுற்றுலா உங்களுக்கு தேவையா? இல்லை, மகிழ்ச்சியோடு வீட்டிலேயே இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட நண்பர்களோடு இருந்தாலும் சரி, உங்களோட பணவிரலும் இல்லாமல் மனசுக்கு மகிழ்ச்சி வரும் இந்த சுற்றம் முக்கியமா என்பதை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். நன்றி. இருக்காங்க. அதாவது மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து ஆரம்பித்து தேவையாது, நீங்கள் அங்கே போய் அவங்க ஏதாவது சாப்பாடு ஒத்துக்காமல் ஜெட்லாக் ஆகி டாக்டர்கிட்ட அட்மிட் ஆகி இதெல்லாம் இவ்வளோ பண்ணணுமா, இருந்த இடத்துலேருந்து இவங்க சொல்லும்போது எப்படி தோணுச்சுன்னா, இந்த ஞானப்பழத்துக்கு முருகனும் விநாயகரும் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இந்த சுற்றியே இந்த பழத்தை வாங்கலாமல் எதுக்கு ஊர் கூட சுற்றி வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் கூட எல்லாரும் ஏன்டா என்ன பார்த்து பேசுகிறாங்க, சரி நடுவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினச்சேன். யாருமே அந்த டயத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதை பார்க்கக்கூடாதுன்னு தான் என்ன பார்க்குறாங்க போல். திருக்குறளில் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. ஜாஸ்லின் நீங்கள் தான் இல்லை வெயிட் பண்ணுங்கள். அதாவது சுற்றம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்குது, வள்ளுவர் டூரிசம் அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இன்னொன்று, நம்மளுடைய வாழ்வாதாரம், அதாவது என்னுடைய அடையாளம், என்னுடைய ஊர் கழும்பெரும்பாக்கம் அப்படிங்கிறது அது ஏதோ சும்மா ஒரு என்னுடைய பேரில் ஒட்ட வச்சது கிடையாது. என்னுடைய மூதாதையர் நான் இன்றைக்கி இருக்கேன்னா இந்த அடையாளத்தை கொடுத்தவர்கள் அவர்கள், அதுக்கு ஒரு நன்றி பாராட்டும் விதமாகவோ அதுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக அந்த பேர் இருக்குது அப்படின்னு அப்பா சின்ன வயசில் சொன்னது. அப்போ அந்த உறவு எந்த அளவுக்கு முக்கியம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தெரியாத மொழி தெரியாத ஊரில், சாப்பாடு ஒத்து வராத ஊரில், இதெல்லாம் எல்லாமே அவங்க சொல்கிறது எல்லாமே நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியதான். இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், திடீர்னு அந்த ஊர் தண்ணி ஒத்துக்கலை, சாப்பாடு ஒத்துக்கலை, நமக்கு வயிற்று வலி வந்துடுது, போன இடத்துல படுத்துடுறோம். இந்த மாதிரி நிறைய சந்திச்சிருப்போம் ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் இது தேவையா? இதெல்லாம் இருக்கிற இடத்துலேருந்தே கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு உட்காந்து அனுபவிச்சுட்டு போகலாம்ல, எதுக்கு இவ்வளோ சுற்றி கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு மாதிரி பயமுறுத்திருக்காங்க. இதற்கு பதில் சொல்வதற்கு சுற்றுலாவே, அதாவது விடுமுறைகளில் அதிக மகிழ்வு தருவது சுற்றுலாவே என்று தன்னுடைய வாதத்தை வைப்பதற்கு இறுதி பேச்சாளராக சுற்றுலாவே அப்படிங்கிற அணியிலிருந்து திருமதி ஜாஸ்லின் அவர்களை அழைக்கிறேன். இவங்க ஜெஸ்லின் அவர்களை அழைக்கிறேன். இவங்க வழக்கறிஞர் பட்டம் பெற்றவங்க, அதனால் பார்த்துக்கங்க, மேல்முறையீடெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நடுவர்களுக்கும் என்னோடு கூட வாதையில் இருந்திருக்கிற எதிரணியினர் மற்றும் என்னுடைய அணியினருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பிரியா ரொம்ப அழகாக சொன்னாங்க, எதுப்பா இந்த பாடு, நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு போகலாமே. ஐயா, ஒரே இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கிறோம்? போன வருஷம் எங்கள் குடும்பத்துக்கு என்னுடைய கணவருடைய சகோதரி எல்லாம் வந்திருந்தா காலையில சுட இட்லி சுட்டு வச்சா, நான் சுட இட்லி இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் எனக்கு வந்துச்சு பாருங்க போவோம். என்னப்பா என்ன தெரியாம இப்படி பேசுறாங்க, பரபரன்னு ரூம்ல எடுத்துட்டு போய் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. நானே வேலை செஞ்சுட்டு எவ்வளவு கஷ்டத்தோட வந்திருக்கேன், நான் இவங்களுக்கு சமைச்சு போறேன், இதுவே இப்படி ஒரு குறை சொல்லணுமா? அவ்வளவுதான் என் வீட்டுக்கு
சரி விடு, இதெல்லாம் பெருசாக்காத. இப்படி எத்தனை சரி சரியா கொண்டு போறோம். இது கோடைக்காலம் எதுக்குப்பா விடுறாங்க? நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவா நம்மள சுற்றத்தார் வரணும். வந்த உடனே என்ன கேட்பாங்க? உன் மகன் என்ன படிக்கிறான்? புள்ள வளர்ந்துட்டு வரா, கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பிருக்கா இல்லையா அவங்களுக்கு? முடிஞ்சு போச்சு கதை. மாடை இதுக்கு காளை வந்து அனுப்புவாங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு காளை நேரத்துக்கு கோபத்தை ஏற்படுத்தி விடுவாங்க பாருங்க. அப்படி ஒரு கோபம். இதே இது சுற்றுலாவுக்கு போறோம். சுற்றுலாவுக்கு போகும்போது வேகமா நடந்து இதெல்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். போகும்போது காலில் வந்து சரியான வலி போகுதா? சாரி 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 சொல்றாரு. அவர் சொல்ற சாரியிலே எனக்கு சரி 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 அதோட என்ன செய்வார்? அடுத்த நாள் காலையில வரும்போது ஹாய் குட் மார்னிங், ஹவுஸ் இல்லை ஓகேயா? அடுத்தது நம்ம சாப்பிட போறோம். சரி நம்ம சாப்பிட போலாமா? நம்ம வெளியில போகும்போது நானும் வரேன், நம்ம வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வருவோமா? இப்படி அது ரெண்டு இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை என்ன செஞ்சுட்டு வருது? நல்ல விதமா வளர்ந்துட்டு வருது. அதனால சுற்றுலா செல்றதுனால ஒரு தனி மனிதன் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க சுற்றி நடக்குது. மனித நேயம் வளருது. ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செஞ்சுது? ஒரு பரஸ்பர உறவு. ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது நான் இந்த பிசினஸ் பண்றேன், ஏன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புது புது ஐடியாஸ் வருது. இது எல்லாமே சுற்றுலாவில் மட்டும்தான் சாத்தியம். அப்ப சொந்தக்காரங்களை நம்ம யாருமே வெறுக்கல, வேணாம்னு சொல்லலை. சொந்தக்காரங்க கூட போய் நம்மளோட மனசு கஷ்டம் வந்த உடனே சொந்தக்காரங்க தான் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சொல்லுவான், அசோக் கொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு போறாயா? எங்க போகும்? நேரம் அவரோட சொந்த தம்பிக்கு, அண்ணனுக்கு, அப்படி வரிசையில போகும். அப்படியா இப்படி இருக்குமா, ஏன் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி புறணிதாங்க பேசுவாங்க. யார் வந்து ஐயோ ஆசைப்பட இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போன் பண்ணி கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்கன்னா, இந்த விஷயம் எப்படி நடந்தது, இந்த விஷயத்தை இவங்க எப்படி ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத அவங்களுக்கு ஒரு கதை வேணும். அதுக்குதான் நம்மளோட சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் வந்து இல்லைன்னே சொல்லல, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்ம போகத்தான் செய்யணும். ஆனா நமக்காக என்ன செய்யணும்? நமக்காக கொஞ்சம் நேரத்தை நம்ம ஏன் ஒதுக்க கூடாது? எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவோ செலவு பண்ணுவோம். ஆனா எனக்காக நான் எந்த நேரத்தை செலவு பண்றேன், எவ்வளவு பணத்தை நான் சம்பாதிக்கிற பணத்தை என்னுடைய சுயத்துக்காக என்ன செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னா அது இந்த சுற்றுலா போனா மட்டும்தான் அது சாத்தியம். ரொம்ப அழகா சொன்னாங்க பிரியா. சுற்றத்தை பத்தி திருவள்ளுவர் ரொம்ப அழகா பேசியிருக்கிறான்னு சொல்லிட்டு, ஏன்பா இது மட்டுமாப்பா, இன்னும் உலகத்தை சுத்தி பாருங்கப்பா, உங்களை மட்டும் சுத்தி பாக்குறீங்களேப்பா. யோசிச்சு பாருங்க. இந்த திருவள்ளுவர் சுற்றத்தை பத்தி சொல்லி இருக்கிறார் தான். நீர் பூங்குழனார் கூட சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளு. உன்னுடைய உறவினர் மட்டும்தான் உனக்கு உறவினரா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட உன்னோட மனசு திறந்து நம்முடைய நண்பர்கள் கிட்ட பேசும்போது அந்த விஷயங்கள் என்ன செய்யாது, வெளியே போகாது அதிகமா. அதனால நான் குடும்பமே வேண்டாம்னு சொல்லலப்பா. குடும்பத்தார் இருக்கிறது நல்லதுதான். ஆனா குடும்பத்தாரை எதுக்கு பயன்படுத்திக்கணும்? ஒரு கல்யாணம் வருதா என்ன செய்யறோம்? ஓடி போறோம். அதுக்காக நம்ம கோடை விடுமுறைக்காக காத்துட்டா இருக்கும். சரி, ஒருத்தர் திடீர்னு இறந்து போறாரு, நம்ம ஓடி போகிறோம். அது கோடை விடுமுறைக்கே காத்துட்டு இருக்கலையே. அது இந்த நேரத்துலனாலும் நம்முடைய உறவினர்களை நண்பர்களை சேர்ந்திருக்கலாம், சார்ந்திருக்கலாம், அவர்களோடு கூடியிருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இப்ப பிரச்சனை என்னப்பா? விடுமுறையில் அதிக மகிழ்வு தருவதுதான். விடுமுறையில் அதிக மகிழ்வு தருவது உறவினர்கள் தான் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நிச்சயமாக நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போறோம், நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கவே மாட்டேங்க. நம்ம போறோம், நம்ம சந்தோஷமா இருக்கோன்றதை விட நம்மளால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்த இடத்தை விட்டு ஒரு பறவைகள், விலங்குகள் எல்லாம் பார்க்கிறோம், இயற்கையை பார்க்கிறோம்.
அப்ப நம்ம பார்க்கறதுக்காகவே அங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த இயற்கையை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, அந்த விலங்குகளை பாதுகாக்கிறாங்க. அதுங்கெல்லாம் உயிரோடு இருக்கு, அதுக்கெல்லாம் நல்லா நல்லா பராமரிக்கப்படுதுன்னா அதுக்கு சுற்றுலா ஒரு காரணம். அதை நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அதே மாதிரி பாருங்க, வரலாற்று இடங்கள் சொல்றோம், ஐயோ ரொம்ப அழகா இருக்கு, எல்லாம் பார்க்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். அந்த வரலாற்றை படிக்க நம்ம மனசு நம்மளை தூண்டுது, நம்ம பிள்ளைகளுக்காக அதை தேடி நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். அந்த வரலாற்றுக்குரிய இடங்களை எவ்வளவு பாதுகாப்பா ஒருத்தர் பாதுகாக்கிறார் தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சுற்றுலா. சுற்றுலா இல்லைன்னு சொல்லி சொன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடைபெறுகிறதே இல்லை, நிறைய விஷயங்களை நம்மளால தெரிந்து கொள்ள முடிந்ததே இல்லை. உதாரணத்துக்கு இல்லைன்னா நம்ம கேள்விப்படுவோம், அதாவது இந்த மாதிரி ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அது நன்றாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடம் இருக்கு என்ன செய்யும் சொல்லிட்டு நம்ம ஒரு தேடுதலில் செய்கிறோம். அந்த தேடுதல் எப்படி வருது? அறிவுக்கு மூலாதாரமே தேடுதல் தான். அந்த தேடுதல் வந்து எப்போ வருது தெரியுமா? நம்ம சுற்றுலா போகணும்ன்ற எண்ணம் வரும்போதுதான் நம்மளோட தேடுதல் வருது. சும்மா சுற்றுலா போறோம், நீங்க சொன்னீங்க சுற்றுலாவில் போற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஐயா, பிரச்சனைகள் நீ வீட்டுல இருந்தாலும் வரும் ஐயா. நான் இங்க படிக்கணும்னு எழுதியிருந்தா எல்லா இடத்துலயும் சாவேன் ஐயா. இங்க இருந்து நான் போய் ஸ்ரீலங்கா போய் அங்க படிப்பு வந்து சாகிறத விட இங்க இருந்து பெட்டர் நான் நினைக்கவே முடியாது. நாளைக்கு நடக்கும்போது யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவருக்கு அப்படி நடந்திருந்தா அதே மாதிரி தான் எனக்கும் நடக்கும்ன்றது என்ன நிச்சயம்? நான் ஏன் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் சைடு பார்க்க கூடாது? நான் போனேன், நான் அனுபவிப்பேன், எனக்கு கிடைத்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இழப்புகள் தான் வரணும்னு கிடைத்திருந்தால் அதை யாராலையும் தடுக்க முடியுமா? முடியாது. அது அப்படி இருக்கும்போது இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்படி நான் ஏன் போகக்கூடாது? நாம ஏன் செய்யக்கூடாது? நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நாம் நடைபெறுகிறது. அதை நம்ம உற்று நோக்குறதே சுற்றுலா. சுற்றுலாங்கிறது பெரிய பரந்த விஷயத்தை சின்ன விஷயத்துல இப்படியே ஆரம்பிக்குதுங்க. வட்ட வட்டமா மேல போக 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 அது ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வருகிறது. அப்போ இந்த சின்ன விஷயத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு தேவை. நான் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர்களுக்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த சுற்றுலா என்கிற எண்ணம். அது அவர்களுக்கும் அப்பாற்பட்டதுதான் ஒரு பரந்த தேசியம். நம்ம மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல நம்முடைய இனத்தோட இன்னும் எத்தனையோ இனத்தை பார்க்கிறோம். அந்த இனத்தாருடைய பல வகையான உணர்வுகள் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று சொன்னா புரிந்து கொள்ள முடியும். எப்போ தெரியுங்களா? நீங்க சுற்றுலா போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்ம அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன தெரியுங்களா தெரியும்? நமக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் தெரியும், வேதனைகள் தெரியும். அப்போ நம்முடைய மனிதாபிமானத்தை, மனிதத்தை நம்மிடத்தில் உருவாக்குகிறது என்றால், ஊற்றெடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் சுற்றுலாவே என்று கொஞ்சம் பேச வாய்ப்பு. பேசுவது அப்படிங்கிறது தலைப்பை ஒட்டி பேசுவது ஒன்று, ஒரு 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 இம்பேக்ட்ஃபுல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதியக்கூடிய பேச்சாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்வையாளர்களை வெகுவாக ரசிந்திருக்கணும். அப்படின்னா எல்லாருமே சிறப்பாக பேசினாங்க. நான் இதுக்காக சொல்ல, முகஸ்துதிக்காக சொல்ல, புதுசாக பேசின 4 பேச்சாளர்கள் எல்லாமே சிறப்பாக பேசினார்கள். ஆனால் யாராவது ஒருத்தரை எனக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் நான் என்னோட தலைப்பு ஆரம்பிக்க என்ன சொன்னேன், மகிழ்ச்சிக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற ஒரு காலச்சூழலில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அப்போ வந்து சிரிக்கணும் அப்படின்னா, அப்போ சிரிப்பு அப்படிங்கிறது சிரிக்கவும் இருக்கணும். அந்த சிரித்து முடிச்ச கையோட ஒரு சின்ன ஒரு சிந்தனை வரணும். என்எஸ் கிருஷ்ணன் சொல்லும்போது சொல்லுவாங்க, சிரித்து முடித்து அந்த சிரிப்பு அடங்கிறதுக்குள்ளாத சிந்தனை ஒன்று வரும் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு அழகான சிரிப்போடும் சிந்தனையோடும் தன்னுடைய பட்டிமன்றத்தை மிக அழகாக படைத்த திரு வைத்தியலிங்கம் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் சொல்லுவேன். அடுத்த முறை வரும்போது பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரமாக வைத்து விட்டு வருவோம் என்று சொல்லியும், அதாவது நான் அறிமுகப்படுத்தும் போது சொன்ன வக்கீல்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எதிராளி வாதத்தை வச்சே தன்னுடைய வாதத்தை நிறைவு செஞ்சுட்டாங்க. வைத்த வழின்னு வந்தால் எங்கே போனாலும் வரப்போகுது, அது இதுக்கு நான் மலேசியாவில் போய் வைத்த வழி வாங்கினோமா, அது இருந்தால் நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதாவது அகலாமல் அணுகாமல் ஒரு குரல் இருக்குது. அதாவது ரொம்பவும் கிட்ட வச்சுக்காமல் ரொம்பவும் தூரம் வச்சுக்காமல் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எனக்கு சரி, நான் வேணான்னு சொல்லலை,
ஆனால் எனக்கான இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மீ டைம்னு சொல்லிட்டு, எனக்கான காலம் எனக்கான நேரம் வந்து வேணும், அதை வந்து கொடுக்கறது வந்து சுற்றுலா தான். ஏன்னா அவங்க சொன்னது ஒரு ஒரு முக்கியமான கருத்து. இந்த வம்பு தெரிஞ்சுக்கிறது வந்து சொந்தத்தில் அதிகமாக கூறும். என்னடா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், என்ன பண்ண போகிற, அவன் பையனை அங்கே சேர்த்துருக்காங்க, நீ இங்கே சேர்த்துருக்கியான்னு, நீ மெடிசின் படிக்க வைக்கலையா அப்போ அப்படின்னு சாதாரணமாக போன ஒரு ஃப்ளைட்டில் போனது வரும்போது 2 தனி சீட்டில் உட்கார்ற மாதிரி ஒரு நேரம்லாம் நமக்கு வரும். அப்போ அப்பேற்பட்ட சுற்றம் சென்றது வந்து எப்படி நமக்கு சாதகமாக இல்லாமல் போகும் அப்படிங்கிறத வந்து ஒரு நடைமுறை கருத்தோடு சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. திருக்குறளுக்கு பதில் சொல்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு. ஆக மொத்தம் சுற்றம் வந்து வேணான்னு சொல்ல, சுற்றத்தோட நமக்கான இங்கே என்ன தலைப்பு என்ன, அதாவது அதை தான் அவங்க சொல்கிறாங்க. விடுமுறையில் நான் வேணான்னு சொல்ல. இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இல்லை அவரை என்னோட லீவும் போது போக சொல்லுங்கள், அப்போ நான் வரேன்னு சொல்ல முடியுமான்னு. அவர் போயிட்டாருன்னா அதுக்கு நம்ம போய் தானே வரோம், கல்யாண கார்த்திகை ஏதாவது நல்லதுகள் இதெல்லாம் போய் தானே வரோம், அதெல்லாம் நாங்கள் வேணான்னு சொல்லலாம். எனக்கோ என் சொந்தத்துக்கான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா அது வந்து சுற்றுலா தான் அப்படின்னு அழகாக தன்னுடைய வாதத்தை தலைப்பை ஒட்டி அணுகியது மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இப்போ 6 பேருமே தன்னுடைய வாதத்தை மிக சிறப்பாக வைத்திருக்காங்க. அதாவது சுற்றமே அப்படின்னு அணியில் பேசின வைத்தியலிங்கம் ரங்கராஜ் அவர்கள், திரு பாஷா அவர்கள், கழும்பெரும்பாக்கம் ஸ்ரீனிவாச ராகவன் பிரியா, சுற்றுலாவே அப்படின்னு அணியில் பேசின திரு வைத்தியலிங்கம் மணிகண்டன், திருமதி பா கற்பகவல்லி, திருமதி ஜஸ்லின் அவர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய வாதத்தை மிக அழகாக இதில் இப்போ நம்ம தீர்ப்பை நோக்கி நகர வேண்டிய சூழலில் இருக்கும். இப்போ ஒரு சம்மரைஸ் மாதிரி பார்த்துருவோம். அதாவது பேசினதில் வந்து தலைப்பு நம்ம முன்னாடியே சொன்னதுதான், விடுமுறைகளில் மகிழ்வை தருவது அப்படின்னு. நம்ம இதனால் வந்து எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு சனி ஞாயிறு எங்கேயாவது புட்டி தூக்கிட்டு போயிடுறோமா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விடுமுறை, அரையாண்டு பரீட்சை இல்லை முழுஆண்டு பரீட்சை லீவில், இல்லை நமக்கு அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு 10 நாள் 2 வாரம் லீவில், அந்த மாதிரி இடத்துல நமக்கு எதை வந்து நமக்கு தேவைப்படுகிறது சுற்றுலா. அவங்க பிரியா சொன்னாங்க, நீங்கள் சுற்றமோடையே மன்னிக்கணும், கற்பகவல்லி சொன்னாங்க சுற்றத்தோடையே நீங்கள் சுற்றுலா போகலாம். அதுவும் வந்து ஆக மொத்தம் நாங்கள் சொல்லுவது வந்து சுற்றுலா தான் அப்படின்னு சொன்ன இந்த அணியாக இருக்கட்டும். அதாவது சுற்றத்தோடைய பலம் அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னா, உறவுகளை வலுப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வேர்கள் என்ன அப்படின்னு நமக்கு காட்டக்கூடியது அப்படின்னு இந்த அணியில் சொன்னது. இப்போ கழும்பெரும்பாக்கம் அப்படின்னு அதனுடைய ஊர் வந்து சாதாரண ஒரு பேர் கிடையாது, அதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு என்ன அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அணுக்கமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பாஷா சொன்னது. இப்போ என்னுடைய கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு புரிதல் வந்து எப்படி வரும், இதெல்லாம் வந்து பின்னாடி நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க தாத்தா கிட்டேருந்து இவர் வாங்கினது, இவர்கிட்டேருந்து தன்னுடைய பசங்க வாங்குறது அப்படின்னு சொல்லுது. அவ்வளோ எளிதில் அடையக்கூடியது. அதுதான் சொன்னார், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன சுற்றுலாவாக போயிட்டு இருக்க போகிறீங்க, அப்போ சொந்த பந்தம் தானே உங்களுக்கு இருக்க போகுது, சுற்றம் தானே அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய சுற்றம் தான் முக்கியம் அப்படின்னு பேசின அணியாக இருக்கட்டும். இல்லை எனக்கான சூழலை கொடுக்கக்கூடியது, அதாவது இந்த நான் முன்னாடியே சொன்னல மீ டைம், எனக்கானதாக ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடியது, ஒரு தன்னிலையான இருக்கக்கூடியது, அது வந்து சுற்றம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது, அதை வந்து சுற்றுலா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை சொன்னது. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு ஏப்ரல் மாதம், நான் பேரை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில, டெய்லர் ஷிஃப்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து சிங்கப்பூருடைய டூரிசத்துக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம், கிட்டத்தட்ட எவ்வளவோ $1 மில்லியன் வந்து அதனால் வருவாய் வந்திருக்கு. அப்போ அந்த டூரிசம் வந்து அதுக்கு சேனல் நியூஸ் ஏஷியா அந்த பட்டிமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தரவை பார்க்கும்போது சேனல் நியூஸ் ஏஷியாவில் இருக்குது, கிட்டத்தட்ட எவ்வளவோ $1 மில்லியன் வந்து அந்த அம்மா வந்துட்டு போனதுனால இருக்குது. அப்போது ஒரு சுற்றுலா அப்படிங்கிறது, அந்த சுற்றுலா அந்த அம்மாவை பார்க்க வந்ததுக்கு, பாடல் கேட்க வந்ததுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு தாய்லாந்து, சைனா, இந்தியா, மலேசியா எல்லா நாட்டிலேருந்தும் அப்படியே கிடைக்கவே இல்லை டிக்கெட் அந்த அளவுக்கு. எதுக்குன்னா அப்போது அந்த சுற்றுலா அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்லாமல், ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல், ஒரு நாட்டுக்கும் எப்படி இருக்குது, இது வந்து சுற்றத்துக்கு இல்லையா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது. சுற்றத்துக்கு இருக்குது. நம்ம குடும்ப விழாவை பற்றி பார்த்தோம், குடும்ப விழா அரசாங்கமே நடத்துது. இப்போ ஐஏஎஸ்சியில் அந்த திருமதி தெய்வானை சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் என்னென்னலாம் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி இரண்டுக்குமே அப்போ சரிசமமாக சென்றிருக்கும்போது, இப்போ நம்ம தலைப்பிலிருந்து சிந்திக்கும்போது, இவங்களுடைய வாதத்தை வைத்து தான் என்னுடைய முடிவு இருக்குது. ஆனால் இருந்தாலும் எதெல்லாம் வந்து நம்மளுடைய பார்வையை விசாலப்படுத்துக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து எது மேலோங்கி இருக்குது அப்படின்னா அதற்கான சில, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ரொம்ப ஏதோ ஒன்று உடம்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் மனசுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போங்க, புது ஆளை பாருங்கள், நீங்கள் பார்த்தவங்க மாமா பையனே பார்க்காதீங்க, ஏன்னா அவன் நெகட்டிவாக இருப்பான், உங்களை ஏதாவது என்னது மாப்பிள்ளை சுகர் போல் போனது இந்த பார்த்தா இழைச்சிட்ட
உனக்கு 220 தானே இருக்குது, நல்ல வேலை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, ஏன்னா அவருக்கு 260 போயிட்டார்ல அப்படின்னு இது மாதிரி உன்னை கிளப்பி விடுறதுக்கு, உன்னை கிளி பண்ணுறதுக்குன்னே இருப்பானுங்க. புது ஆளை பாரு, புது இடத்துக்கு போ அப்படின்னு உளவியல் ரீதியாக நமக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து புது இடத்துக்கு போனால் ஒரு புதுவிதமான எண்ணங்கள் வரும் அப்படின்னு. அதற்கு இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வெளியூர் போனால் பயந்துகிட்டே போவேன். ஏன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் கட்டுரை எழுத சொல்லுவாங்க, நீ போயிட்டு வந்த ஊரை பற்றி ஒரு 10 வரியில் எழுது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு வந்து நம்மை புதுப்பித்து கொள்வதற்கு அழகாக சொன்னது அந்த மீ டைம் அப்படின்னு சொன்னதாக அந்த கருத்தாக இருக்கட்டும். என்னுடைய பட்டிமன்றத்தோடைய முடிவை வந்து நான் இப்படி சொல்லாமன்னு பார்க்குறேன். அதாவது ஒரு நிலவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜன்னல் வழியாக இருந்து நிலவை பார்ப்பது என்பது வேறு, மொட்டை மாடியிலேருந்து நிலவை பார்ப்பது என்பதுங்கிறது வேறு. சாளரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழில் சொன்னோன்னா விண்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஜன்னல் வழியாக பார்க்கிறது வந்து அப்போ வந்து நம்மளுடைய பார்வை வந்து சுருக்கி வருகிறது. அதே நீங்கள் மொட்டை மாடிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு விசாலமாக தெரியுது, நிலா தெரியுது, நிலவை சுற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் தெரியுது, பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சுற்றுலா அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை விசாலப்படுத்துது. ஏன் விசாலப்படுத்துதுன்னா, அதாவது நமக்கு மனதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 3 விஷயம் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க. இயற்கை, இறைவன், இலக்கியம். இது 3. இப்போ உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இறைவன் / இயற்கைன்னு கூட போட்டுக்கலாம். இலக்கியம் வந்து லிட்ரேச்சர். இதெல்லாம் படிக்கும் போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய அகவிரிவு இருக்கும். நம்மை காட்டி கொடுப்பதற்கான ஒரு தளமாக இருப்பது அந்த இயற்கை. அந்த வகையில் ஒரு இயற்கை அப்படிங்கிறது நம்ம ஒரு புது இடத்துல போய் ஒன்று பார்க்கறது, குறிப்பாக ஒரு மலை பிரதேசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிறைய நதிகள் ஓடுறதாக இருக்கட்டும். ஏன் அதெல்லாம் போய் பார்க்க சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் ஒரு நதியில் போய் குளிச்சிட்டிங்கன்னா ஒரு புத்தருடைய ஒரு பொன்மொழி ஒன்று இருக்குது, நீங்கள் ஒரு நதியில் ஒரு முறைக்கு மேல் குளிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் குளித்த கங்கை போயிடுச்சு, அடுத்த வர கங்கை புது கங்கை. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக வாழ்க்கையில் செய்தியை கொடுப்பது, வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்வை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, சுற்றம் இருந்தாலும் அது வந்து ஒரு நம்மளை அப்பப்போ போய் ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த மாதிரி இடத்துல வந்து சுற்றுலா வந்து நமக்கு வந்து ஒரு பகுதி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கோ அப்படின்னு இவர்கள் சொன்ன வாதத்தின் அடிப்படையிலும், அதே வேளையில் நம்மை வந்து உளவியல் ரீதியாக நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கட்டும், சொந்தக்காரங்கள்லாம் தான் முக்கியம், அதிலலாம் எந்த இதுவும் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு குடும்பத்தோடு எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது, இல்லை நம்ம தனி மனிதனாக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டியை தூக்கிட்டு, நான் முன்னாடி சொன்ன ஒரு உதாரணம் தான் சொல்ல வரேன். எஸ் ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து தேசாந்திரி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு இலக்கற்ற ஒரு பயணத்தில் போகும்போது நமக்கான சாளரங்கள் திறக்கப்படுகிறது இந்த உலகை நோக்கி. நம்மளுடைய வலிமை என்ன அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து சுற்றுலா தான் அப்படின்னு. அந்த வகையில் பார்க்கும்போது அதாவது விடுமுறையில் எந்த இடத்துல மகிழ்வு கூடுனா ஒரு சுற்றுலாவில் 1% அதிகமாக கூடுகிறது அப்படிங்கிறத சொல்லி, விடுமுறைகளில் அதிக மகிழ்வை தருவது சுற்றுலாவே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.